ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. Good evening, sir. वालेकुम सलाम सर. Walaikum salam, sir. ஓகே பிள்ளை, ரைட். நாங்க இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக நம்மட கிளாஸ் டைம் அல்ல. ரைட், இன்னைக்கு நம்மட கிளாஸ் டைம் அல்ல. ரைட், நம்ம இன்னைக்கு கிளாஸ் டைம் அல்ல. பட் இருந்தாலும் நம்மளோட சாட்டர்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான். பட் இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீக்குது. கல்வி அமைச்சால வெளியிட்ட அந்த பேப்பரையும் நாங்கள் செய்யணும், மாடல் பேப்பரும் செய்யணும். அப்ப இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நாட்கள் போதாது. அதனால தான் இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டிருந்தது. ஸோ நாங்கள் அப்போ இன்னைக்கு முடிச்சிருவோம். இந்த 13, 14, 15 மீதி 12, 13 அதோட பார்ட் 2 செஷன்கள் வந்து நாங்கள் ஃப்ரைடே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் பாடத்துக்கு போவோம். சரி, 13ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட அரசியல் கட்சி முறை சம்பந்தமாக தான் அந்த யூனிட் சொல்லப்படுது. அதே மாதிரி சர்வதேச அரசியல் 14வது யூனிட், 15ஆம் யூனிட் இலங்கையும் உலகம் சம்பந்தமாக தான் சொல்லப்படுது. ரைட், இதுல இந்த யூனிட்டுகள்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்குது என்று சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு டியூட் போட்டிருந்தேன். ஸோ அந்த டியூட்ல வந்து 2019ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் 13ஆம் யூனிட்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்னு எல்லாமே போட்டு தான் நீக்கிறேன். சரி, இதுல வந்து பிள்ளைகள் கட்சி முறைகள்ல இந்த யூனிட்டுகளை பார்த்தோம்னு சொன்னா பொதுவா 2019 இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்குமே 3 கேள்வி தான் வந்திருக்குது. ஜோக்கைக்கா இல்ல சார், பயமாயிக்கு எங்களுக்கு கூட வருவேன் ஏரியா. பயமாயிக்குதா? 3 கேள்வி தானே வந்திருக்குது. இல்ல சார், அப்ப எங்களுக்கு அப்படி வராதா? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா பெருசா இந்த பகுதிகள்ல எத்தனை 4-5 கேள்வி போட போறலையே, ஒரு கேள்வி வரலாம் நடைமுறையிட சேர்த்து. சில பாடங்கள்ல எப்படின்னு சொன்னா, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் கொஞ்சம் கேள்விகள் வந்தா அடுத்த எங்களுக்கு நிறைய கேள்விகள் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தாங்க எங்களுக்கு வெறும் இந்த யூனிட் இப்ப சொல்லுங்க, எப்படி சில பாடங்கள்ல? இல்ல சார், சில பாடங்கள்ல எல்லாம் எப்படின்னு சொன்னா, இப்ப 2-3 வருஷத்துக்கு முந்தி கொஷின்ஸ் எல்லாம் சரியா வரலன்னு சொன்னா அடுத்த வருஷம் எல்லாம் அதுல இருந்து கொஞ்சம் அதிகமா போடுவாங்க கொஷின்ஸ். அது யூஸ்வல், அது எல்லா பாடங்களுக்கும் நடக்கிறது தான். அப்ப பயப்படணுமா அப்ப இந்த யூனிட்டை பார்த்து? இல்ல சார், கொஞ்சம் பயப்படத்தான் வேணும் அப்படின்னா. சரி, நாம கேள்வி கொஞ்சத்தை செஞ்சுட்டு போமே. கேள்வி கொஞ்சத்தை செஞ்சுட்டு போனா நாம ரெடியா தானே போறோம். ரெடியா கேள்வி செய்யாம போனா தான் பயப்படணும் என்ன கேள்வி வரணும்னு சொல்லி. கேள்வி செஞ்சுட்டு பிராக்டிஸ் எடுத்துட்டு போனா நாம என்னத்துக்கு பயப்படணும்? நாம தான் ஆல்ரெடி செஞ்சுட்டு தானே போறோம். நாம இதுக்கு பயப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சரி தானே பிள்ளை? சரி, இந்த 2019 2025ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த 13ஆம் யூனிட்ல என்ன வந்திருக்குன்னு நாங்க செக் பண்ணோம்னு சொன்னா இப்படியான கேள்விகள் தான் வந்திருக்குது. சரி பாருங்க, 2021ஆம் ஆண்டு வந்த கேள்வி இலங்கையில் அரசியல் கட்சி முறையோட அண்மை கால போக்குகளை உள்ளடங்குது. இந்த அண்மை காலம் என்று சொன்னா இவங்க எதை மென்ஷன் பண்றாங்க சொல்லுங்க பாபு. பண்றாங்க. ஓகே, தற்காலம் எந்த காலம்? அது எந்த இயர்? 2020. 2022 21 அந்த டைம்ல கட்சி முறையோட போக்கு எப்படி இருக்குது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கைட்ல ஈக்குது 2019 வரத்தானே, 2019 தான் ஈக்குது. இந்த கேள்வி வந்து 2021. தென் 2019 கைடை மட்டும் படிச்ச பிள்ளைக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா, இல்லாட்டி கைடோட அப்டேட்ல இருந்த பிள்ளைக்கு கண்டுபிடிக்கணுமா? கைடோட அப்டேட் அப்டேட்ல இருந்த பிள்ளைக்கு தான். இது வந்து அப்டேட்டோட சேர்த்து எடுத்துக்கிறாங்க. இந்த யூனிட்ல இருந்து கேள்வி வரல, ஆனா அப்டேட்டோட சேர்த்து எடுத்துக்கிறாங்க. பாருங்க, இலங்கை கட்சி அண்மை கலப்பு கொண்டு மரபு ரீதியான கட்சி கருத்தியல்கள் தொடர்ச்சியாக, அந்த தொடர்ச்சியானது பில இன மத கட்சி இல்லாத போயில்லையா, அந்த டைம்ல இருந்து இன மதம் ஈக்குது. மரபு ரீதியான இடதுசாரி கட்சியின் செல்வாக்கு அதிகரித்துள்ளமை. ஓகே, இது அந்த 2021க்கு பில. ரைட், மரபு ரீதியான இரு பிரதான கட்சிகளின் வீழ்ச்சியாகும். கட்சி உள்ளக முரண்பாடு குறைந்துள்ளமையாகும், முரண்பாடு கூடிக்குது.
உண்மையிலே அந்த டைம் 2021ஆம் ஆண்டுக்கு இந்த 4வது ஆன்சர் தான் சரி. பட் இப்ப மரபுரீதியின் இடதுசாரி இடதுசாரி கட்சியின் செல்வாக்கு கட்சிகள் அதிகரித்து அதிகரித்து இருக்கு இப்ப. இடதுசாரி கட்சியோட செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. என்ன அனுராகுமார திசாநாயக்க தலைமையிலான கட்சி சமூக அப்ப இடதுசாரி என்ன செய்யப்பட்டிருக்குது அதிகரிச்சு. ஆனா அவங்க மரபு ரீதியான கட்சின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா தேசிய மக்கள் என்பிபி எல்லாம் மரபு ரீதியான சொன்னா அந்த கட்சி உருவாக்கப்பட்டு 70-80 வருஷம் ஆயிட்டா. இல்ல சார். இல்ல NPP சார். உருவாக்கப்பட்டதெல்லாம் புதுசா தான். சரி, புதுசா கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் எல்லாம் உருவாக்கப்பட்ட லங்கா சமூக கட்சி தான் அந்த டைம்ல வரும். அந்த கட்சியிலேயே இவர் கேட்டிருந்தா வேற. ஆனா அதுல இருந்து பிரிஞ்சு போய் மக்கள் விடுதலை முன்னணியா வேறையா பிரிஞ்சு போய் திரும்ப தேசிய மக்கள் சக்தியாக பிரிஞ்சு போய் ஜனாதிபதியா வந்தீங்க. அப்ப எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்தீங்க. அப்ப அந்த மரபு ரீதியான வேர்ட் சரியா இன்னைக்கு இல்ல இல்ல. இல்ல சார். இந்த மரபு ரீதியான இப்ப 2026ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வருமா இருந்தா அதுக்கு இந்த அத்தனை விடையும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். அப்படி விட வந்தா இந்த 4வது ஆன்சரை இன்னைக்கு போடல. ரைட், நான் அதாவது சொல்றேமா இந்த மரபு ரீதியான 3வது ஆன்சர்ல மரபு ரீதியான வேர்டு வராம இருந்து இந்த 3வது விடைக்கு இது மட்டும் இடதுசாரி செல்வாக்கு அதிகத்துலமா விட மட்டும் மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படியே வருமா இருந்தா நீங்க எதுக்கு அடிப்பீங்க? எதுக்கு அடிப்பீங்க? மூன்றாவது சார். 2வது அடிப்பீங்க. மூன்றாவது. மூணாவது இடதுசாரிகளோட செல்வாக்கு அதிகம். இதை நான் நினைக்கிறேன் நிச்சயமா கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அப்டேட் தானே, இடதுசாரியின் செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு நிச்சயமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெடியா இருந்து கொள்ளணுமா. ஆனா மரபு ரீதியான வந்தா சரின்னு சொல்லல. அது மரபு ரீதியானன்றதுக்கு லங்கா சம்பந்தமா கட்சி பாட்டியை பிடிக்கல. அந்த வேர்டோட சேர்ந்து இடதுசாரி கட்சி செல்வாக்கு அப்படி வந்தா பில. அப்படி இருந்தா இந்த 4வது ஆன்சர் சரி. அப்படிதான் வீட கண்டுபிடிக்கணும். ரைட், சமகால இலங்கையின் இப்ப எங்களுக்கு அந்த டைம் வரைக்கும் ஒரு ஆன்சர் தான். இப்ப 2026 கேட்டாலும் அந்த ஆன்சர் தான் சொல்லணும். என்ன என்ன ஆன்சர்? இரு கட்சி முறை நம்ம நாட்டுல ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. ஆதிக்கு ஒரு கட்சி முறையை தான் நம்ம நாடு இன்றைக்கு வரைக்குமே காணாதது. கூட்டரசாங்கங்களைத்தான் உருவாக்குறாங்க. 1990, 1956, 70, 1994, 2001, 2010, 2015 எல்லாமே கூட்டரசாங்கங்கள் தான். ஒரு கட்சி முறையினை கொண்டு பச்சப்பில எத்தனை 100க்கும் மேல கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு கட்சி முறையினையா. தென் ஆன்சர் 1வது. இது 2026 வந்தாலும் இதே ஆன்சர் தான். பல கட்சி முறை தான் நம்ம நாட்டுல. ரைட், அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு வந்திருக்குதான்னு பார்த்தா இது ஒரு கேள்வி. பின்னோற்று இலங்கையின் எந்த அரசாங்கம் அணிசேரா இயக்கத்துடன் நட்புறவான தொடர்பினை பேணியது? இது உங்களோட கைட்ல ஆன்சர். என்ன ஆன்சர் அப்ப? 3வது. ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கட அரசாங்கம். அது வராது சார். எப்படி? யார் அரசாங்கம்? 2வது சார் ஜோன் கோத்தலா. 2வது ஜோன் கொத்தலாவேட அரசாங்கமா? அது வருமா? ஜோன் கொத்தலாவேடையா? சார் மூன்றாவது. பண்டார நாயக்கட அரசாங்கம் வரும் சார். ஸ்ரீமா பண்டாரநாயக்க அரசாங்கம். ஓகே, அது கொஞ்சம் மீக்கும், பிரச்சனை இல்ல. DS சேனாநாயக்கட அரசாங்கம் அணிசேரால் அவங்க முதலாளித்துவ கொள்கைகளோட தாராண்மைவாத நாடுகளோட சப்போர்ட். சார் ஜோன் கொத்தலாவையெல்லாம் இங்க சம்பந்தமே இல்ல. JR ஜெயவர்தன் எல்லாம் அதோட தேசியவாத கருத்தியல் மாதிரி. அதே மாதிரி ரணசிங்க பிரேமதாச அந்த டைம் எல்லாம் அவர் பெருசா முக்கியத்துவம் இல்லையே. அப்ப அவர் எல்லாம் கொண்டு வர இயலாது. சரி, சோ இப்ப இதுல ஸ்ரீமட அரசாங்கம் தான் அணிசேரா இயக்கத்துடன் நட்புறவை பேணிச்சு அதிகமா. ஓ, அதுக்கு ஆன்சரா ஸ்கீம்ல 2வது போட்டீங்க சார். 2வதா? ஓ சார், ஸ்கீம்ல. சார் கேள்வி 19வது கேள்வி சார். இல்லையே, எப்படிமா சார் ஓ சார் 3 தான் போட்டிருக்கு. 3 தானே வந்திக்கும். சார் 18வது கேள்வி இல்ல சார், 19வது கேள்வி அது. இல்ல எனக்கு இல்ல இல்லம்மா. அந்த இதேதான் பிழை ஆகிக்குது போல. ஓ சார். சரி சரி சரி, அதான் நீங்க விடையை பார்த்து சொல்றீங்க போல. அப்படின்னா அது 18. அப்ப 19வது கேள்வின்னு வந்தீங்கன்னா 18ன்னு வந்தீங்க. ஓகே, டைப்பிங் மிஸ்டேக். ஓ அதை சார். பார்த்து ஜோன் கொத்தலாவதுக்கு வர
சரி ஓகே. அப்ப இப்ப சும்மா சும்மா சரி பாடமாக்கி படிச்சப்படாது. சரியா? சரி சார். பாடமாக்கி படிச்சா மறக்கும், கஷ்டமாகும். விளங்கி படிக்கணும் மேம். சரி, 2026ஆம் ஆண்டு இப்படியான கேள்விகள் வந்தா நீங்க ரெடியா? அரசியல் கட்சி என்பது ஆன்சர் சொல்லுங்க பாம். சரி முதலாவது ஒன்றாவது முதலாவது விட சார். சார் ஆன்சர் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் சார். ஜனநாயகம். ஜனநாயகத்தின் அடிப்படையான நிறுவன அழகாகும். இதா? ஓகே. அப்ப அடுத்ததுல ஏதோ பிழை இருக்குது, கண்டுபிடிங்களே. ரெண்டாவது என்ன பிழை? நீண்ட நீண்ட வரலாறுல கால வரலாற்றை கொண்டது. அது குறுகிய வரலாறு. போட்டித்தன்மை அற்றதா? இல்ல போட்டித்தன்மை போட்டித்தன்மையானது. அதை கைப்பற்ற நோக்கியது விடுபட்டதா? விடுபட்டது இல்ல இல்லை. சார் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கம் கொண்டது. தேவைகளை அரசாங்கத்தின் கவனத்தின் கொண்டு வராததா? கொண்டு வர வருவது. வருகுது. பாத்தீங்களா? ஏதோ ஒவ்வொன்றுலான பிழை. தென் ஆன்சர் உண்டு. ரைட். பல முறைமை என்பது இரண்டாவது ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது நான் அப்படி சொல்ல மாட்டேமா. நாம போறவே அதான். சார் பல கட்சி முறை நடைமுறையில காணப்படுது. நாம எப்படி விட கண்டுபிடிக்கிற சொல்லுங்களேன். நாம எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்க. பிழையான ஆன்சர். Wrong answer ரைட். கண்டுபிடிக்கணும். எனக்கு போர்ட்ல பிழை சொல்லுங்க. ரைட். நாங்க ஊனப்போம். பிரதான இரு கட்சியில் ஆதிக்கம் செலுத்தும் முறையினை குறிக்கிறது. அப்படியா? அது இப்போ இல்ல சார். அது முதல் காணப்படுது. ஆ இலங்கை தற்போதைய அரசியல் கட்சிகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணக்கரு. கொஞ்சமா டவுட் தானே வைப்போம். பிழை பிடிக்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரைட். அமுக குழுக்களின் குறை நிரப்பியாக செயற்படுகிறது. அரசியல் கட்சி தான் அமுக குழுவோட குறை நிரப்பி. இது என்ன பல கட்சி முறைக்கு அப்படி எடுக்கிறாங்க? குறை நிரப்பி வராது. ஒரு கட்சி முறையின் நவீன வடிவமா? கட்சி வரவே வராது சார். ஒரு கட்சி இல்ல வராது சார். கட்சி வராது. இலங்கை சார் பொன்னமல அருணாச்சலத்தின் தலைமையில் உருவாக்கப்பட்டதாங்க. பொன்னம்பலம் அருணாச்சலம். அப்படி எல்லாம் இல்ல, அதெல்லாம் கூட குழப்பறதுக்காக போட்டுறதா. ரைட். இந்த ஆன்சர் எடுக்கிறதுக்காக எங்க எல்லாம் போய் உங்களை குழப்பி கொண்டு வராரு பாத்தீங்களா? ஆன்சர் 2 தான். அவங்கள டைவர்ட் பண்றாரு. பொன்னம்பலத்துக்கு அனுப்புறாரு, நவீன உலகத்துக்கு அனுப்புறாரு, குறை பிடிக்கிற குறை நிரப்பி குடத்துக்கு அனுப்புறாரு. அடுத்தது என்ன செய்யறாரு? பிரதான 2 கட்சிகளுக்கு அனுப்புறாரு. அங்கெல்லாம் அனுப்பி டைவர்ட் பண்ண வச்சு என்ன செய்யறாரு? அங்கெல்லாம் போனா அதல்ல ஏமாற்றமாகி நீங்க திரும்பவும் இந்த இடத்துக்கே வரணும்னு தான் அவர் அனுப்புறாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சிருந்தீங்க? பொன்னம்பலம்கிட்ட போனா பொன்னம்பலத்திலே போய் இருந்துருவீங்க. நவீன யுகத்துக்கு போனா நவீன யுகத்திலே இருந்துடுறீங்க. ரைட். ஆன்சர் ஆனா 2. சில இது மாதிரி நான் எப்படி தெரியுமாமா, இப்படி கேள்வி வந்தா அந்த விடையிலேயே கண்டுபிடிக்கலாம். எனக்கு இந்த பாருங்க, அவங்க தற்போதைய இலங்கையின் தற்போதைய அரசியல் கட்சி முறையின்றி வரக்குள்ளே விளங்கிடும். அப்ப அவங்க அந்த மாதிரி ஒரு விடயத்தான் தெரிவு செய்யறதுக்கு தான் தாராங்கன்னு சொல்லி நான் ஏதோ படிக்கிறேன். அப்படித்தான் நான் எடுக்கிறேன். சோ நீங்களும் அப்படித்தான் கண்டுபிடிக்கணும். ரைட். இடதுசாரி கட்சிகளின் பொதுவான கருத்தியலானது சோசியலிசம். அது நீ டவுட்டே படக்கூடாது. சோசியலிசம். பின்னோற்ற இலங்கையின் அரசியல் கட்சி முறையை அடையாளப்படுத்தக்கூடிய மிக பொருத்தமான சேர்மானம் பாருங்க. பிழை பிடிங்க. டெஸ்ட் கூற்றுல சரியா பிள்ளையா? குறுகிய வரலாற்றை கொண்ட கட்சி முறை என்று இலங்கையில் காணப்படுகிறது. சரி சார். 70 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் குறுகிய வரலாறு. இனத்துவ கட்சிகள் தோற்றமாக இலங்கை கட்சி முறை குறிப்பிட்ட ஒரு சிறிய பிரிவு. சார் கொஞ்சம் டவுட்டா இருக்காது? கொஞ்சம் டவுட். தொடர்ச்சியாக ஒரு க்ளூ ஒன்று ஈக்கி பிழை பிடிக்கிறதுக்கு. பட் கொஞ்சம் அதை வெப்ப டவுட் மாதிரி. ஒரு கட்சி ஆதிக்க முறையினை கொண்ட பல கட்சி. அந்த ஒரு கட்சி பச்சை இல்ல சார். அரசியல் கட்சி 1946 தாவி கூட முதல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியா? இல்ல லங்கா லங்கா சமசமாஜம். ஒருபோதும் இல்லாத அளவுக்கு பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளன. ஒருபோதும் பொதுமக்கள் நம்பிக்கை ஒருபோதும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ பிள்ளை. அரசியல் கட்சிய பொதுமக்கள் எங்க பிள்ளைகள் நம்பின அப்படி எல்லாம் இல்ல. இலங்கையில ஓ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரிதானே? பெஸ்ட் ஆன்சர் சரி. குறுகிய வரலாற்றை கொண்ட கட்சி முறையோடு இலங்கையில் காணப்படுகிறது. குறுகிய காலம் இல்ல. நீங்க அங்க இருந்து வாரீங்களா?
ஓ கட்சி சார். முறைக்கு சரிம்மா, சரி சரி. இலங்கையில கட்சி அதாவது பொதுவா உலக ரீதியில நாங்க பார்த்தோம்னா கட்சி முறை எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு நீண்ட வரலாறு இல்ல, குறுகிய வரலாறு தான். ஆனா இலங்கட கட்சி முறையை எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு உங்களோட அது நீ உங்களோட கைட்ல போட்டிக்கிறாங்க. சரி, உனக்கு கைட்ல அப்படித்தான் போட்டிக்கிறாங்க. அப்படின்னா 70 வருடத்துக்கு மேற்பட்ட இலங்கையில கட்சி முறை வரலாறு ஒன்று இருக்குது. அப்ப அதை குறுகிய வரலாறுன்னு சொல்லையலா அப்படின்னு உங்களோட கைட்லயே போட்டிக்கிறாங்க. நாங்க அதை எவிடன்ஸோட பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஆகும். ரைட். கல்வி அமைச்சே அவங்களுக்கு அப்படித்தான் தந்திக்குது, அரசியல் கட்சி முறை நீண்ட வரலாறுன்னு சொல்லிட்டு. சார் அவங்க எதை பார்த்து தெரியுமா கேட்காங்க? அந்த ஃபர்ஸ்ட் கேள்வியில அரசியல் கட்சிங்கிறது நீண்ட கால வரலாற்றை கொண்டதுன்னு சொல்லி அது பிழைய போட்டதானே. எப்படிமா? அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி அரசியல் கட்சி என்பது சமூக ஜனநாயகத்தின் அடிப்படையான நிறுவன அழகுதானே. அதுக்கு விட அது ஓ, ரெண்டாவது விட நீண்ட வரலாற்றை கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறா. அது நீண்ட வரலாற்றை கொண்டது அப்படிங்கிறதுக்கு புல ஹோட்டலா அதை பார்த்து அந்த பிள்ளை கேக்குது. ரைட் ரைட். அதை பார்த்து அடிச்சுக்கிறாங்க. சரி சரி சரி. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்ப கைட்ல சொல்லிக்கிற பாருங்கம்மா, குறுகிய வரலாற்றை கொண்ட கட்சி முறை ஒன்று இலங்கையில காணப்படுகிறது. 80 வருட கால வரலாற்றை கொண்ட கட்சி முறை ஒன்று இலங்கையில் காணப்படுகின்றது என்றுதான் என்ன சரி. அப்ப அதை குறுகிய காலம் என்று சொன்னது. அதே மாதிரி இலங்கையில இனத்துவ கட்சியை தோற்றம் இலங்கை அரசியல் கட்சியில் தொடர்ச்சியாக வெளிப்பட்ட ஒரு செல் நெறி. இதான் நான் இன்னைக்கு ஆன்சர். இதை நீங்க குழப்பம் ஒன்றும் தேவையில்ல. இதை நாங்க இப்படி செய்வோம். சரியா? அது உங்களுக்கு அந்த ஆன்சர்ல இருந்து நான் உங்களை டைவர்ட் பண்ணேன்னு சொன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடும். இதுக்கு 2 ஆன்சருமே சரி. சரியா? ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு நாள் வர மாட்டாது. வந்தாலும் நீங்க ஒருவேளை அதுக்கு பிழை அடிச்சிருவீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூர நோக்கோட யோசிச்சு பார்த்தா சம்டைம் குறுகிய காலம்ன்ற ஆன்சர் அதுலக்கும் பிழை அடிச்சுட்டு வைத்துருவீங்க. ஏன்னா அப்படியும் விடைய அவர் தாரத்துக்கு மீக்கே தானே. ஸோ குறுகிய காலம் அப்படின்னு வந்தா அது சரி. ஓகே, அப்ப அதுக்கு முதலாவது 2ஆம் சரி. சரியா பிள்ளைகள்? சரி சார். இலங்கை அரசியல் கட்சி முறையில் காணப்படுகின்ற விசேட பண்புகளில் ஒன்று புராதன புரட்சிகர கட்சிகள் காணப்படுகின்றமை ஆகும். புரட்சிகர கட்சிகள் நம்ம நாட்டில் இருக்குதா? இல்ல இல்ல சார். அதெல்லாம் விசேட பண்பு இல்ல இல்ல. சார். மயக்க கட்சியோ தீவிரவாத அதெல்லாம் இல்ல. இனத்துவ கட்சிகள் பல காணப்படுகிறது. அதான் இலங்கை அரசியல் கட்சி முறையில முக்கியமான பண்பாயிக்குது. சோ நாங்க அப்ப அப்படித்தான் பார்க்கணும். ஓ, பார்க்கணுமே. சரி, இதுக்கப்புறம் 2 ஆன்சர் வருமே. சரி, ஓகே. இப்போ உங்களோட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தாலும் ஸ்ட்ரக்சர்லையும் பெருசா கேள்விகள் இல்லை. இலங்கை அரசியல் கட்சி முறை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணக்கருவினை குறிப்பிடுக. என்ன என்ன கருவுன்னு கேட்ட உடனே யோசிச்சு பார்க்க என்னன்னு. பல கட்சி முறை, அவ்வளவுதான். சரி, இரு கட்சி. இரு கட்சியாம். திரும்ப யார் இது? சர்டிபிகேட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்தீங்க. இரு கட்சி முறை எல்லாம் இல்லம்மா, பல கட்சி முறை. ஒரு கட்சியும் இல்லை, இரு கட்சியும் இல்லை, ஆதிக்க தனி கட்சியோ ஆதிக்க இரு கட்சி ஒன்றும் இல்லை, பல கட்சி முறை. 1955ஆம் ஆண்டு இலங்கையில் அரசாங்கத்தை அமைத்த அரசியல் கட்சி கூட்டணியின் பெயர் மக்கள் ஐக்கிய முன்னணி. மக்கள் ஐக்கிய முன்னணி, மகஜன எக்ஸத் பெரமுன. சுதந்திர பின்னரான இலங்கையின் குடியுரிமை பிரஜா உரிமை சட்டத்தினை அறிமுகம் செய்த அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். இலங்கை சிங்கள மொழியை உத்தியோகபூர்வ அரச மொழி அறிமுகம் செய்த அரசாங்கம் மக்கள் ஐக்கியம். ஐக்கிய முன்னணி. மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம். ரைட். 2026 இலங்கையில் தோற்றப்பட்ட முதல் அரசியல் கட்சி லங்கா சமசமாஜ கட்சி. லங்கா சமசமாஜ கட்சி. இலங்கையின் முதல் அரசியல் இயக்கமாக தோன்றிய தாபனம் தேசிய காங்கிரஸ். தேசிய காங்கிரஸ் அல்லது தேசிய தேசிய காங்கிரஸ். சிங்கம். ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்தாபகர் டி சேனாநாயக். ஃபாதர் ஆஃப் நேஷன் தானே. இந்தியாவோட தந்தை யாரு? காந்தி. ஏன்னா அதே மாதிரி இலங்கையோட தந்தைண்டா ஜவஹர்லால். சரியா போச்சு. டி சேனாநாயக். ஜவஹர்லால் சுபாஷ் சந்திர போஸ். எல்லாரையும் கொண்டு வந்து போடுறாங்க. இல்லம்மா, இந்தியாவோட தந்தைன்னா அது காந்தி, இலங்கையோட தந்தைன்னா டிஎஸ் சேனாநாயக்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக். பண்டாரநாயக்க. அவரோட வைஃப் தான் யாரு?
ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. ஸ்ரீமா பண்டாரநாயக்கா. ரெண்டு பேர்ல பெரும் பண்டாரநாயக்கன்னு வருது. அண்மைக்கால இலங்கையில் வீழ்ச்சியடைந்துள்ள இரு மரபு ரீதியான கட்சிகளையும் குறிப்பிடுக. ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர ஐக்கிய தேசிய கட்சி. கட்சி. தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. சுதந்திர கட்சி. இந்த கேள்வி வருமான்னு தெரியாது, ஆனா வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையில நான் போட்டிக்கிறேன். ஏன்னா அப்டேட்டோட சேர்த்து போட்டிக்கிறாங்க தானே. 2015ஆம் ஆண்டு இலங்கையில் அரசாங்கத்தை அமைத்த அரசியல் கட்சி கூட்டணியின் பெயர். நல்லாட்சி அரசாங்கம். நல்லாட்சி அரசாங்கம். Good. பெரமுன பொதுஜன பெரமுன. பொதுஜன பெரமுன கூட்டணி யாரு? பொதுஜன பெரமுன. நல்லாட்சி அரசாங்கம். நல்லாட்சி அரசாங்கம். பொதுஜன பெரமுனது கட்சியிட பேர். நான் கேட்கிற ரெண்டு கட்சிகள் இணைஞ்சா அவங்க ஒரு கட்சியிட பேர் வைக்க மாட்டாங்க, பொது ஒரு பேரை வைப்பாங்க. 1955ஆம் ஆண்டு மக்கள் ஐக்கிய முன்னணி வச்ச மாதிரி 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் வச்சாங்க. ரைட். அண்மைக்கால இலங்கையில் குறுகிய காலத்தினுள் தோற்றம் பெற்று மக்களின் வரவேற்பை பெற்ற கட்சி யாது? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. அண்மைக்கால இலங்கையில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தி வரும் இரு கட்சிகளையும் குறிப்பிடுக. சமகி ஜனவேகியம் மக்கள் ஐக்கிய சமகி ஜனபலவேகிய மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி. சமகி ஜனபலவேகிய. அதே மாதிரி என்பிபி தேசிய மக்கள் சக்தி. எழுதுங்க. எஸ்ஜேபி அடுத்தது என்பிபி என்றாலும் சரி. ஷார்ட் ஆன்சர் எஸ்ஜேபி என்பிபி என்றாலே ஆன்சர் சரி. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தை அமைப்பதில் கூட்டு சேர்ந்த இரு பிரதான கட்சிகளையும் குறிப்பிடுக. யூஎன்பி எஸ்எல்எஃப்பி. யூஎம்பி அடுத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்எல்எஃப்பி ஃபெடரேஷன் பார்ட்டி. இலங்கை கூட்டணி அரசாங்கம் உருவாகி 2 ஆண்டு. 2015 1956. 2015 1956. 56. ஓகே ரைட். அதே மாதிரி நாங்க அபிலாஷினி இருக்கிறீங்களா? இருக்கேன் சார். நோட் பண்ணீங்களா? ஓ சார். சரி ஓகே ரைட். பார்ட் 2 பார்த்தோம்னு சொன்னா பார்ட் 2லயும் அதே கதை தான். இதுல 4 கேள்வி தான். இது போன வருஷம் கேள்வி வரல. இலங்கை கட்சி முறை சம்பந்தமா போன வருடம் பார்ட் 2க்கு கேள்வி வந்தில்லை. ஆனா இதுவரைக்கும் தந்த கேள்விகள்ல பார்த்தா எல்லாம் ஒரு ஒற்றுமை தான். கட்சி முறையோட அண்மை கால போக்கு, கட்சி முறை தொடர்பாக கட்டுரை, இனத்துவ கட்சி, அடுத்த இலங்கை அரசியல் கட்சி முறை, தற்போதைய போக்கு. இந்த முறை வாரன்னா இந்த 4ல ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்துட்டு வருவாங்க. அப்ப வந்தா 4 கேள்வியையும் பிராக்டிஸ் பண்ண புள்ள 4ல் எந்த கேள்வி வந்தாலும் செய்யும். இதே மாதிரி தான் 15 யூனிட்லையும் சரியா. அவங்க எப்படியுமே 15 யூனிட்ல ஏதோ ஒரு கேள்வி ஏதோ ஒரு யூனிட்டை பார்த்து இதுக்குமே வந்து அதே கேள்வியை தூக்கி போடுவாங்க. மொத்தம் எப்படியுமே 5 கேள்வி நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பாஸ் பேப்பர் கேள்வியை வச்சு. சரியா. 15 யூனிட்லையும் பாஸ் பேப்பர் கேள்வி நீங்க செஞ்சிட்டீங்கடா 15 யூனிட்லையும் என்ன கேள்வி வந்த கேள்வியே வந்தா நீங்க செய்ய ரெடின்னா நீங்க ஏ மார்க்ஸ். நாங்கெல்லாம் அப்படித்தான் புது கேள்வி கை வைக்கல. 15 யூனிட்லையும் வந்து பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்ப அந்த கேள்வி திரும்ப வந்தா எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்ன்ற தைரியம் வச்சு அதே மாதிரி தான் அந்த கேள்வி திரும்ப வந்துச்சு. சோ நீங்களும் அப்படித்தான் ரெடி ஆயிட்டு போகணும். புது கேள்வி வந்தா நானே கையை வைக்க மாட்டேன். நீங்க எப்ப கை வைக்க போறீங்க புது கேள்விக்கு? ரைட். 5ஆவதுக்கு 7ஆவதுக்கு ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்க. 5ஆவதுல முதலாவது எஸ்ஜேபி என்பிபி. எஸ்ஜேபி அடுத்தது என்பிபி. அபிலாஷினி ஆன்சர் வெளி போடுங்க. ஓகே சார். ஓகே சார் இப்ப பாருங்கம்மா, நீங்க 4 கேள்வி செஞ்சு பழகிட்டீங்களா? இங்க பாருங்க என்ன பாருங்க எல்லாரும், நீங்க 4 கேள்வியும் செஞ்சு பிராக்டிஸ் எடுத்துட்டீங்களா? பாருங்க பிராக்டிஸ் ஒரு நீங்க கேள்வி செஞ்சிருக்கேன் சார். போதா. நீங்க 4 கேள்வி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கடா. அதே கேள்வி இந்த 4ல ஏதேனும் ஒரு கேள்வி தான் உங்களுடைய லெவல் எக்ஸாமுக்கு வரப்போகுது. வந்தா நீங்க செய்ய ரெடியா இருந்து கொள்ளணும். ஒருவேளை இந்த 4 கேள்வியில நீங்க பார்க்காத ஏதோ ஒண்ணு வந்தா அதை நீங்க சாய்ஸ்ல விட்டு அடுத்தது போதா நிக்குது. அப்படிதான் கேள்வி சூஸ் பண்றேன். புது கேள்வி அங்க போய் சூஸ் பண்றல. அடுத்தது சில பிள்ளைகளுக்கு எப்படின்னா வந்த கேள்வியை தான் மாத்தி கேட்பாங்க, கொஞ்சம் மயக்கி கொஞ்சம் கேட்பாங்க. அப்ப அதை வந்து புது கேள்வின்னு நினைச்சிருது.
ஆனா அதையும் கேள்விதான். அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த இதுகளுக்குள்ளுக்கு இவ்வளவுதான் கேள்வி வர ஈக்குதுன்னு நீங்க முடிவு எடுத்துடணும். இந்த பாருங்க, இன்னும் 4 கேள்வி நான் தான் எதிர்பார்த்தேன். இலங்கை அரசியல் கட்சி முறையின் தற்கால போக்குகளை விலக்குகள் என்றாலும், இலங்கை கட்சி முறையின் தற்போதைய போக்குகள் என்றாலும், அண்மை கால போக்குகள் என்றாலும், இந்த 3 கேள்விக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல ஏதாவது வித்தியாசம் கேள்வி ஒன்றுதான், ஆனா விட கொஞ்சம் தற்காலத்தை சேர்த்து எழுத வேண்டி வரும். ஒவ்வொரு இயர் 2020 தற்கால கால போக்கு வேற. போக்குண்டா இப்ப நாங்க இருக்கிற வருஷத்துல வச்சா கொடுத்தோம். ஓ, 2020 தற்கால போக்கு வேற, 24 வேற, இப்ப 26 வேற. ஆனா அங்க இருக்கிறத இங்க எழுதலாம் மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா முழு மார்க்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்க இயலாது. 26 சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இடதுசாரிகள் கொஞ்சம் அதிகரிச்சிக்குது, அந்த விஷயங்களை கூடுதலா சொல்லணும். அதே மாதிரி கட்சிகளோட பண்புகளை அடையாளப்படுத்தி அவருடைய செயற்பாடு இயங்க நிலை பரிசீலிக்கணும் ஒரு கேள்வி எதிர்பார்க்கிறோம் வரலாம் என்று சொல்லி. அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள், இனத்துவ கட்சிகள் வந்துட்டேன்னா 2023ஆம் ஆண்டு. ஸோ இடதுசாரி கட்சிகள் வரலாம்ன்ற ஒரு எங்களோட ஸ்ட்ராங்லி பிலீவ்ன்ற மாதிரி இடதுசாரி கட்சி தொடர்பாக கட்டுரை என்று எழுதுகிறேன்னா நீங்க இடதுசாரி கட்சிகளை சம்பந்தமா எழுத தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அது மிக முக்கியமானது. அப்ப இதுல ஆன்சர்களை நான் உங்களுக்கு தந்திக்கிறேன் பிள்ளைகள், கட்சி முறையோட தற்கால போக்குகள் எல்லாம் உள்ளடக்கி. அப்ப இதுகளை மென்ஷன் பண்ணி நீங்க எழுத தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி. எல்லாருமே கேட்கிற ஆன்சர் தானே, ஆன்சரை தான் இந்த போட்டு வச்சிக்கிறேன். அப்ப இந்த ஆன்சரை நீங்க படிச்சு அதை நீங்க எழுதி ப்ராக்டிஸ் எடுத்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ஓகே. இவ்வளோ மீக்குது, இவ்வளோ பாருங்க. இதுல வந்து அறிமுகம், இந்த கேள்வி பாருங்க, இலங்கை அரசியல் கட்சியின் பண்புகளை அடையாளப்படுத்தி அவற்றின் செயற்பட மாட்டேங்க பற்றி பரிசீலிக்க வேண்டும். அறிமுகம் முடிவுரை சரி. உள்ளடக்கத்தை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பேராகிராஃப் இருக்குது. இதை நீங்க எப்படி மாத்தணும்? 10 பைசா பைசா மாத்தணும். ரைட். அந்த லைன் அப்படியே வாசிங்க. இந்த லைனை வாசிச்சு அதுல சுருக்கத்தை ஒரு லைனுக்கு எடுங்க. அந்த லைனை மட்டும் நீங்க எழுதி பழகுங்க, அவ்வளவுதான். அப்ப 10 வரையும்டா 10 பேராகிராஃப்னா 10 பேராகிராஃப் எழுதி நிக்கிறல்ல, 10 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏ எக்ஸாமுக்கு போய் அந்த பாயிண்ட்ஸை உங்களோட மெத்தட்ல நீங்க விளங்கப்படுத்துங்க, அவ்வளவுதான். பாயிண்ட்ஸை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமே, இவ்வளவு ஞாபகப்படுத்துற ஒருத்தரும். சரி, இது முக்கியம். இப்படித்தான் படிக்கணுமே, இதுகளெல்லாம் அப்படி பெரிய சாலட்டி நிக்கிறல்ல. ரைட். அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள் சம்பந்தமா நான் என்ன சொல்லிக்கிறேன், இதையும் நீங்க என்ன செய்யுங்க, பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்ல கொண்டு வாங்க. வந்தா எழுத ரெடியா இருந்தா சரி. இடதுசாரி எழுதிக்கிட்ட கடைசா நம்மளோட அன்றகுமார் திசாநாயக்கையும் சேர்த்தே சொல்லி முடிச்சிடணும். அப்பதான் மார்க்ஸ்கள் கிடைக்கும். சரிதானே? ஸோ அப்ப இது 13ஆம் யூனிட் சம்பந்தமானது. ஸோ உங்களுக்கு 15 யூனிட்டதை நான் போட்டுட்டேன். ஒரு யூனிட்டும் இப்ப நான் குறை வைக்கல, எல்லா 15 யூனிட்டையும் போட்டேன். இப்ப நீங்க உங்களுக்கு செல்ஃபா நீங்க படிக்கலாம். சரி, ஓகே. அதே மாதிரி 14ஆம் யூனிட் எடுங்க பார்ப்போம். 14ஆம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சார் ஓ நீங்க அபிலாஷின் எழுதின ஆன்சர் எல்லாம் போட்டு இருக்கிறீங்களா? குரூப்ல போடலையே. போன டிஸ்கஷன் வெள்ளிக்கிழமை நடந்தது போடல சார். போடல சார், எங்களோட குரூப்ல எதுவுமே வரல. அபிலாஷினி போடலையா? அபிலாஷினி அபிலாஷினி நீங்க பேசுறீங்கம்மா, மைக் மட்டும்தான் ஆடுது, ஆனா சவுண்ட காணல. சார் கேக்குதா? இப்ப கேக்குது. சார் நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டேன் சார், நீங்க குரூப்ல போடலன்னு நினைக்கிறேன். நான் போன கிளாஸ் சொன்னேன் உங்ககிட்ட உங்களுக்கு பர்சனலா அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு. ஓகே சரி, நான் இன்றைக்கு போடுறேன். அபிலாஷினி இன்றைக்கே நீங்க ஓ எனக்கு சார். அனுப்பு, நான் போடுறேன். ஓகே அப்படி சார். கால் பண்ணி சொல்லுங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி, ஓகே. அப்ப எல்லாரும் ஆன்சருக்காக வெயிட்டிங். சார் இவ்வளவு நீங்க நாள் வந்து கால் எக்ஸ்கியூஸ் பண்ணி மீ சார். ஓ சார் 1 2 3 4 ஆன்சர் நீங்க குரூப்ல போட்டுட்டீங்க. 1 2 மேடம் பிடிஎஃப் ஆக்கி அனுப்பியிருந்தேன், அதை போட்டீங்க சார். அப்ப யாப்புக்கள் மட்டும் இப்போ போன வீக் அனுப்பி விட்டேன், நீங்க குரூப்ல அதை போடல. அந்த 3 ஃபெஸ்ட் இருந்து அனுப்பிடுங்க, ஒன்றுக்கு போட்டுடுவோம் எல்லாம். எக்ஸ்பிரஸ் கிளாஸ் ஒரே குரூப்ல பிடிஎஃப் போடல அனுப்பவா சார். சார்? சரி சரி, நீங்க எனக்கு அதை அப்படியே அனுப்புங்க, நாம ஓகே குரூப் போட்டுடுவோம். ஓகே சார். சார் யாப்புக்கள் ஒரு பிடிஎஃப் ஆகும், மத்த யூனிட்ஸ் இன்னொரு பிடிஎஃப் ஆகும் அனுப்புறேன். சரி சரி, அனுப்பிடுவோம். ஆர்டர் ஓகே குழம்பாம அனுப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் அப்படி ஆர்டர் இருக்கு. ஓகே சார், அப்படியே பிடிஎஃப் ஆக்கி அனுப்புறேன் சார். சரி சரி, ஓகே ரைட். ஏதோ சொல்ல நினைச்சீங்க, அடுத்த பிள்ளைல ஏதோ சொல்ல வந்தீங்க என்னம்மா?
அப்ப நீங்க இவ்வளவு நேரம் ஆன்சரை பார்க்காம நீங்க என்ன டைம் சொல்லாமே இருந்த ஒருவேளை நான் மெசேஜை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். அப்படியே அவசரமா இருந்த பிள்ளைங்க கூட எதிர்காலத்தில் கோல் ஒன்று பண்ணி சொன்னீங்கன்னா நான் போட்டு விட்டுருவேன். இல்லாட்டி அசிஸ்டன்ட் இருந்தா அசிஸ்டன்ட் கேட்டாலும் அனுப்புவாங்க. அசிஸ்டன்ட் நிற்கிறாங்க தானே, அவங்கள்ட்ட கேட்டாலும் அனுப்புவாங்க. நான் சில டைம்களில் உங்களோட மெசேஜை சம்டைம் பார்க்குறேன்ல, தான் பிஸி செமினார் பிஸி இதுகளில் நான் சம்டைம் மெசேஜை பார்த்துட்டு இப்படி ஒன்று பண்ணிக்கலாம் போயிட்டோம். அப்போ அதை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற சேருக்கு திரும்ப பேசினா திரும்ப கேட்டா சேருக்கு டிஸ்டர்போ அப்படி ஒரு நாள் நினைக்க வேணாம். நீங்கள் ஃப்ரீயாவா படிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நான் ஃப்ரீயாவா படிக்கிறீங்க? ம் சார் நம்மால் நினைச்சுக்குவேன்னு சொல்லி நீங்க எனக்கிட்ட இது வாரத்துக்கு ஃப்ரீயாவா படிக்கிறீங்க, சளி கட்டி தானே படிக்கிறீங்க. அப்ப நீங்க கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும். என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணி தானே ஆகணும். சரியா? ஓ இந்த ஏஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்து 23rd வந்து கோர்ட் வந்து செல்லமென்னு ஸ்டே இல்லம்மா இல்லம்மா போட்டிருந்தாங்க இல்லம்மா அப்படி இப்படி ஆசிவா இப்படிதான். அது அந்த டைம்ல இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 2 வீக் 3 வீக் முன்னுக்கும் அவர் சொன்னாரு, நான் உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு நான் தாக்கல் செய்வேன். பிள்ளைகள் வந்து இன்னும் சிலபஸை படிச்சல இது பண்ணல, அதனால ஒத்தி வைக்கலன்னு சொன்னா நான் நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு தாக்கல் செய்வேன்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்லி இருந்தாரு. ரைட். அதுக்கு பிறகு கல்வி அமைச்சு வெளியிட்டுச்சு, கொடுக்கப்பட்ட காலம் சரியாயிக்குது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு தரப்பட்ட காலம் 300 200 சொச்சம் நாள் என்னமோ அது சரியா கணக்காதான் இருக்குது. அப்ப அதை தாண்டி போஸ்ட்போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு கல்வி அமைச்சர் அன்னைக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. ஆனா திடீரென்று இப்ப நியூஸ் வந்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் வந்து சாரி மேல் நீதிமன்றம் என்னன்னா அந்த வழக்கை வந்து திரும்ப எடுத்துக்கிறாங்க. அது சம்பந்தமாக ஆய்வு செய்யறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா காரணம் என்னன்னா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சப்போர்ட்டா போனது மாணவர்கள்ல ஒரு கூட்டம் தான் போயிட்டு இதை ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்திக்கிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணணும். ஏன்னா சில ஸ்கூல்கள்ல வந்து இப்பதான் 6th term நடக்குது, அப்படித்தானே? சில ஸ்கூல்ல இன்னும் 6th term நடக்கவும் இல்லை. எங்க ஸ்கூல்ல எல்லாம் இன்னும் முடிஞ்சு நடக்கல. சார், இது இந்த மாநாடு முடிஞ்சு. அப்படியே மீக்குது. ஸோ அதனால அப்படி இருக்கும். பட் நாம அதை நம்ப இயலாது. எக்ஸாம் போஸ்ட்போன் அதை நம்ப கூடாது. சரியோ? நாம படிச்சா சரி. ரைட். ஓகே பிள்ளை, 14வது யூனிட்டை நாங்க பார்ப்போம். 14வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 19லேருந்து 2025 வரைக்கும் பார்த்தோம்னா இப்படியான கேள்விகள் வந்திருக்குது. ஸோ இந்த கேள்விகளை மிக முக்கியமாக நாங்க சரி 2019 பாருங்கள். 19லேருந்து 25 வரைக்கும் எத்தனை கேள்வி வந்திருக்குது? 2 3 4 5 6 7 8 9 கேள்வி தான் வந்திருக்குது. ஜஸ்ட் 9 கேள்வி தான் வந்திருக்குது. அப்ப அங்கேயும் ஏன்னா அந்த யூனிட்டுகள் பெருசா எடுக்கிறது குறைவு. பாப்போம். சர்வதேச அரசியலின் பிரதான செயற்பாட்டாளர்கள் ஆவது சர்வதேச நிதி மற்றும் கலாச்சார ஒழுங்கமைப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து 3வது தான். இப்ப இதுல வந்துமா சர்வதேச நிதி மற்றும் கலாச்சார ஒழுங்கமைப்புகள் இதெல்லாமே கைட்ல இருக்குதா? பல்தேசிய கம்பெனிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அரசியல் கட்சி சமூக இது அப்படியே கைட்ல இருக்குது. அந்த மெயின் தலைப்பாவே இருக்குது, அரசு சார்ந்த மற்றும் அரசு சாரா செயற்பாட்டாளர்கள். 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி, சர்வதேச அரசியலின் அரசு சார்ந்த செயற்பாடு உள்ளடங்குவது அல்லது உள்ளடங்குவோர் தேசிய அரசியல். அடுத்த எல்லாமே அதுக்கு வராது. சர்வதேச அரசியலின் தேசிய நலனை அடைந்துள்ள காணப்படும் வழிமுறையாக அமைவது. ஹலோ, ரைட். ஓகே பிள்ளர். ஸோ தென் இராஜதந்திர தொடர்புகள் தான் முக்கியமானது. அரசியல் கட்சி, பல்தேசிய கம்பெனி, நீங்க சமூக நம்பர் இயக்கம். மாத்தி போட்டிருக்கீங்க சார். எப்படி? ஆன்சர்ல நம்பரை மாத்தி போட்டிருக்கீங்க. அது 10வது கேள்வி. விளங்கலம்மா எப்படி? சார் இந்த கேள்வி 10வது கேள்வி, நீங்க 14வது கேள்வின்னு சொல்லி நம்பர் மாத்தி போட்டிருக்கீங்க. சரி சரி. அது சில டைம் உள்ள அந்த டைப்பிங் மெசேஜ்கள் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுறதான். சரி சரி, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா. சரி, அது பிரச்சனை இல்லை. அதை கண்டுபிடிக்க தான் வேணும். ஓகே, நீங்க ஆன்சர்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க பிள்ளை. அது பிரச்சனை. டெக்ஸ்ட் மெசேஜ் தானே.
அதை மாற்றிக்கொள்ளலாம். சர்வதேச அரசின் தேசிய நாடு அடைந்து கொள்றதுக்கு இந்த இராஜ்யாந்த தொடர்புகள் தான் வரும். ரைட். அதே மாதிரி சர்வதேச அரசியலின் அரசு சாரா செயற்பாட்டால் அடங்குவது பல்தேசிய கம்பெனிகள். அடுத்த ஒன்றும் எனக்கு பொருத்தம் அல்ல. அரசு சாரா செயற்பாட்டாளர்கள்னா பல்தேசிய அரசு சார்ந்தது தான் நான் படுத்து எல்லாமே. தேசிய அரசு சார்க் நேட்டோ ஐக்கிய நாடு தான், இது எல்லாமே அரசு சார்ந்தது. ரைட். அதே மாதிரி சர்வதேச அரசு ஓ ரைட் அரசு சொல்லுங்கம்மா என்ன ஒன்று சொல்லுங்க இல்லாட்டி கேளுங்க, ரெண்டுமே இல்லை. ரைட். சர்வதேச அரசியலின் அரசு சார்ந்த அமைப்புகள் அப்படின்னா இதுல வந்து பிள்ளைகள் சர்வதேச அரசு சார்ந்த அமைப்புகள் என்ன செய்யுது என்றதுதான் கேள்வி. உறுப்பு நாடுகளோட கூட்டு நலனை பிரதிநிதிப்படுத்துது. இப்ப அடுத்ததுல பார்த்தோம்னா பல்தேசிய கம்பெனிகளோட நலனை அரசு சார்ந்த செயற்பாட்டாளர்கள் செய்யவே இல்லை. ஏண்டா பல்தேசிய கம்பெனின்றாலே அரசு சார்ந்ததா அரசு சாராததா? அரசு சாராதது. சமூகத்தின் பச்சைப்பில பொருளாதார உலகமயமாதலை தடுக்குதாம். சந்தை சக்தியின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுது. சந்தை சக்திகளை செய்யற சந்தை சக்தி வந்து பிரைவேட், அரசு சார்ந்தது வந்து கவர்மெண்ட். ரைட். பல்துருவ அதிகார சமநிலை குறித்து நிற்பது. பல்வேறு ஆதிக்கமிக்க சக்திகள் சர்வதேச முறையின் மீது செல்வாக்கு செலுத்துவனவாகும். அதாவது எல்லா நாடுகளோட அதிகாரமும் சமனிடத்தை தான் இந்த பல்துருவ உலக முறை சொல்றது. என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆதிக்கமிக்க சக்திகள் சர்வதேச முறை, 2 ஆதிக்க மிக்க சக்திகள்னா அது 20 துருவ முறை. பிராந்திய ஒத்துழைப்பினை பலவீனப்படுத்த பலப்படுத்துறது. வல்லரசுகளுக்கு இடையில் உயர்மட்ட பச்சைப்பில ஒரு மேலாதிக்க சக்தின்றாலே அது பில. அப்ப இன்னைக்கு ஆன்சர் பல்வேறு ஆதிக்கமிக்க சக்திகளின் என்றுதான் வரணும். அதாவது பல் துருவமுறை எல்லா நாடுகளுடையும் அதிகாரம் சமன் அப்படித்தானே வரும். ரைட். ஸோ இப்ப 2024 வரைக்கும் இப்படியான கேள்வி வந்திருக்கு. 25 உங்களோட போன முறை இஃபத் என்னத்துக்கு அடி செய்துல எதுக்கு அடி செய்துல ஞாபகம் இல்லை. பின்னவற்றில் தேசிய அதிகாரத்தின் கூறுகளில் ஒன்றாக கருதப்படுவது எது? என்ன ஆன்சர்? எது? அபிப்பிராயம். ராணுவம். 4வது ஆன்சர். பொதுசன அபிப்பிராயம். அப்படியா? 4வது. பாதுகாப்பு வெளிவிகாரம் நிதி. இதுல பாதுகாப்புன்றதுக்கு சூட்டபிள் ஆகுறது எது? இதுல ராணுவம். ராணுவம் தான் சரி. பல்தேசிய கம்பெனிகள் என்பவை உலகளாவிய ரீதியில் வர்த்தக மற்றும் வணிக செயற்பாடுகளில் பிரதானமாக ஈடுபட்டுள்ள பலம் வாய்ந்த கூட்டு தாபனங்கள் ஆகும். கொஞ்சம் சரி மாறிக்குது, பட் கொஞ்சம் பார்க்கணும் அடுத்த கேள்விகளே. உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகளுக்காக குரல் மனித உரிமைகளுக்காக அவங்க எப்படி குரல் கொடுப்பாங்க? அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவங்களே பிரைவேட், கவர்மெண்ட்டுக்காக குரல் கொடுப்பாங்க. அவங்க மனித உரிமைக்கா காலநிலை மாற்றத்தினை என்றாலே அவங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. அதுக்கு வேற காலநிலை மாநாடுகள் நீக்குது. 2ஆம் உலக போருக்கு பின்னர் அப்படி அல்ல, அதுக்கு முதலும் அவங்க இருக்கிறாங்க. அது போதாத்துக்கு 2ஆம் உலக போருக்கு பின்னர் எழுச்சி பெற்ற பாதுகாப்பு முகாமா? இது என்ன கோல்டு வாரா? அதாவது பனிப்பூரா இது? இல்லாட்டி பல்துறை உலக முறையா முகாம்னு சொல்றதுக்கு? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு தேசத்தினை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு தேச கட்டிய செயற்பாடு சேர்த்துடன் ஈடுபட்டு அப்படி இல்ல ஆன்சர் இதுக்கு. அப்ப முதலாவது ஆன்சர். ரைட். 2026 வந்தா என்ன செய்ய போறீங்க? சர்வதேச அரசியலில் அரசு சாரா செயற்பாட்டளவு உள்ளடங்கும் அமைப்பு. பின்னொரு சர்வதேச அரசியல் கற்கை பரப்பினுள் உள்ளடங்காதது. சர்வதேச அரசியல் என்பது தொடர்பில் தவறான கூற்று எது? அரசியலுள் ஒப்புத்துறையாக வளர்ச்சி அடையவில்லை. அரசறிவியல் ஒரு உபத்துறையாக வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னா இந்த 15வது யூனிட்ல
நாங்க இப்ப 14வது யூனிட்ல நீங்க சர்வதேச அரசியலை படிக்கிறீங்களா படிக்கலையா? படிக்கிறீங்க. அப்ப எப்படி அங்க வளர்ச்சி அடையலன்னு வாரது? எனவே அது தவறான கூற்று. அந்த ஆன்சர் அந்த இடத்துக்கு சரி. ரைட். இப்ப ஸ்ட்ரக்சர்களை பார்த்தோம்னா போல உலக முறை இரு அதிகார முகாம்களா பிரித்திருப்பதை விவரிக்கின்ற என்ன கரு என்ன? இரு துருவ உலக முறைமை. தனி உலக அதிகார முகாம் ஒரு துருவ தனி ஒரு துருவ துருவ. அதான் ஒலிக்குது. ஒரு 2 நிமிடம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. இலங்கை அங்கத்துவம் பெற்றுள்ள சர்வதேச அரசு சார்ந்த அமைப்புகள் 2. அரசு சார்ந்த அமைப்புகள்னா ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பியனா? ஒரு துரு ஒரு இரு துருவமா? அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை பொதுநலவாய அமைப்பு சரி சரி, நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். கொஞ்சம் கேளுங்கம்மா. ஸ்டார்க் அமைப்பு அந்த பொதுநல அமைப்பு பொதுநலவாய அமைப்பு பந்தத்தை சொல்றீங்களா இல்லாட்டி சும்மா அடிச்சு விட்டுறீங்களா எனக்கு தெரியும். ஐரோப்பிய ஒன்றியம்ன்றது ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும்தான் ஒரு அளவு இணைந்து கொள்ளலாம். ஐரோப்பிய நாடுகளை மட்டும் இணைச்சதுக்கு தான் ஐரோப்பிய ஒன்றியம்ன்றது. அதுல இலங்கைக்கு போகல. சரி, அடுத்தது சார்க்குன்னு கேக்குறீங்க. ஓ, சார்க் சரி. ஐக்கிய நாடுகள் தாபனம், பொதுநலவாய அமைப்பு, அணிசேரா இயக்கம், சார்க் இதுகளை சொல்லலாம். அதுக்கு சிலவங்க வந்து ஒரு துருவத்தை சொல்றீங்க, அதுக்கு இரு துருவம்ன்றீங்க, ஒரு தலைப்பட்சை ராஜேந்திரன்றீங்க. அதெல்லாம் சரி வராது. அவங்க கேட்ட கேள்விக்கு நிறுவனங்களை தான் கேட்கிறாங்க. அதுக்கு சார்க்கோ அல்லது பொதுநல அமைப்பு, ஐக்கிய நாடு தாபனம் எப்படியோ 2 சொன்னா சரி. தற்கால உலகில் சர்வதேச அரசியலை செல்வாக்கு செலுத்தும் பயங்கரவாத அமைப்புகள் 2. ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம், ஹமாஸ் அல் ஹைதா ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் அல் கைதா, தாலிபான் அல்ல ஹிஸ்புல்லா இயக்கம் அப்படி. ரைட். சர்வதேச அரசியலின் 2 பிரதான செயற்பாட்டாளர்களையும் குறிப்பிடுக. தேசிய அரசு அரசு சார்பற்ற செயற்பாட்டாளர் தேசிய அரசுகள், அடுத்து அரசு சார்பற்ற செயற்பாட்டாளர் செயற்பாட்டாளர்கள். ரைட். ரெண்டாயிரத்தி 26 சர்வதேச அரசு ஏற்படும் அராஜக முறையை குறைத்துக் கொள்வதற்காக
ஏற்படுத்தப்பட்ட விடயங்கள் இரண்டை குறிப்பிடுக. பொது உடன்படிக்கை ஒத்துழைப்பு எப்படி? பொது உடன்படிக்கை, ஒத்துழைப்பு நிறுவனம், உலக அமைப்பு. பொது நிறுவனங்கள் எப்படி? பொது ஒத்துழைப்பா? பொது பொது உடன்படிக்கை உடன்படிக்கை, பொது உடன்படிக்கை. அடுத்து ஒத்துழைப்பு நிறுவனம், ஒத்துழைப்பு நிறுவனங்கள், உலக அமைப்பு. ஏதோ ரெண்டு எழுதினா சரி. சர்வதேச அரசல்லாத செயற்பாட்டாளர்கள் இரு பிரிவினரை குறிப்பிடுக. பயங்கரவாத குழுக்கள், கிறிஸ்துமிக தனிநபர்கள், தேசிய கம்பெனிகள், சொல்லுங்க. அரசல்லாத செயற்பாட்டாளர்கள் இரு பிரிவினர். கீர்த்திமிகு தலைவர், எப்படி? பயங்கரவாத குழுக்கள், கிறிஸ்துமிக தனிநபர்கள், பயங்கரவாத குழுக்கள், கீர்த்திமி தனிநபர்கள் எல்லாம் அதுக்கு வருமா? உங்களுக்கு எல்லாமே என்ன தெரியுமா செய்யணும்? கைடை காட்டணும். கைடு உங்களோட கண் முன் வந்து காட்டணும். நீங்க கைடை தொடுறதே இல்லையே பிள்ளைகள். கைடை எடுத்து கைட்ல இந்தான்மா இந்த இடத்துலதான் நீக்குது. அந்த எதுவும் சொல்லுவாங்க, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டி விடணும்ன்ற மாதிரி தான். சரி, இதெல்லாம் உங்களோட கைட்ல இருக்கு பிள்ளைகள். கைடை நீங்க தொட்டு பாக்குறீங்க இல்லாத மாதிரிதான் நீக்குது. உலகத்தில் இருக்கிற பயங்கர அரசல்லாத செயற்பாட்டாளர்கள் ரெண்டு பிரிவினரை கேட்கப்படுது. இப்ப ஈன வந்து சொல்லப்படுகிறது அரசியல் ரெண்டு பிரதான பிரிவுகள், தேசிய அரசுகள் மற்றும் அரசார்பற்ற செயற்பாடு. ஆனா இங்க கேட்கிறாங்க அரசு சார்பற்ற செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டை கேட்டிக்கிறாங்க. அந்த ரெண்டுக்கு உரிய ஆன்சர் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உண்டு, ரெண்டாவது பல்தேசிய கம்பெனிகள். இந்த ரெண்டு தான் அதுக்குரிய ஆன்சர். பல்தேசிய கம்பெனிகள் நான் ஏற்றி வாங்கின உடனே என்னோட விடையை என்ன மாத்திட்டீங்களா எல்லாரும்? ஆன்சர் என்ன சார்? ஓ, பயங்கரவாத குழு வரலையா? பயங்கரவாத குழு ஐன இல்லையே. பயங்கரவாத குழு ரெண்டு ஆன்சர் தான் தந்திக்கிறாங்க இன்னைக்கு. அப்ப இந்த ரெண்டு தான் போடணும். அது நிறுவனமா? இல்ல இல்ல, இந்த ரெண்டு தான் நான் என்ன விடையா? சர்வதேச அரசார்பற்ற நிறுவனங்கள் ஒன்று, இன்னொன்று பல்தேசிய கம்பெனிகள். இந்த ரெண்டு தான் நான் இன்னைக்கு ஆன்சர். ரைட். சர்வதேச அரசியலில் இதுவரை 3 பிரதான அதிகார முகாம்களா பிரிக்கப்படும். அவற்றுள் இரு அதிகார முகாம்கள். ஒரு துருவமுறை, இரு துருவமுறை, பல்துருவமுறை. ஒரு துருவமுறை. ஏதோ ரெண்டு இல்லையா? சரி. சர்வதேச ஒழுங்கினை தீர்மானிக்கும் இரு பிரதான பகுதியினரையும் குறிப்பிடுக. சார்க்கா? இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுல, நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுலன்னு தெரியல. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதானே? ஓகே. நீங்க பேசுறதுதான் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுற ஒரு மாதிரியா கேக்குது. ரைட். இதுக்குரிய ஆன்சரை மட்டும் சொல்லுங்களே. ஒழுங்கினை தீர்மானிக்கும் இரு பிரதான பகுதியினர். தேசிய அரசு மற்றும் அரசியலுக்கு இடையிலான அமைப்பு, அரசு சார்பற்ற செயற்பாட்டாளர்கள். அரசு சார்பற்ற செயற்பாடு. இந்த இருக்குது கைட்ல அப்படியே இருக்குது. மார்க்கிங் கைட என்னத்துக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? சும்மா வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே? அதுலதான் ஆன்சர் எல்லாம் இருக்குது. சர்வதேச அரசின் இராஜதந்திர முறைகள் இரண்டினையும் குறிப்பிடுக. ஒரு தலைப்பட்ச ராஜதந்திரம், பல்தரப்பு ராஜதந்திரம். பல்தரப்பு ராஜதந்திரம். ரைட். இவ்வளவுதான் உங்களோட பாட்டுல இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், வந்த கேள்வியில ஏதோ ஒன்று வந்துச்சுண்டா பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தா போய் எழுதிட்டு வந்துடலாம். புது கேள்வி வந்தா அதுக்கு தான் எதிர்பார்க்க வினாண்டு இந்த இப்படி போட்டு வச்சுக்கிறேன் 4-5. இதுல ஏதாவது மட்டும் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அது வந்தா பாடமாக்கினா எழுதி பழகினா வந்தா எழுதிட்டு வந்துடலாம். பாஸ் பேப்பரும் செய்யல, இதுக்கு வந்த கேள்வியும் பார்க்கல, நான் தந்த எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸையும் பார்க்கல, அப்படியே அங்க போயாச்சு. சரி, எல்லாம் புது கேள்வி, சரி தந்த ஒன்றும் வரல. ரைட். அப்படியே வானத்தை பார்த்துட்டு வந்தா சரி. இது உங்களோட எதிர்காலம். நான் சொன்னதுக்காக நீங்க படிக்கணும் தான். ஆனா முழுமையா எடுத்தா நான் ஒழுங்கா உண்மையை சொல்ல கூட நான் சொன்னதுக்காக நீங்க படிக்கணும், உங்களுக்காக நீங்க படிங்க. சரி, ரைட். இப்ப இதுல
பார்ட் 2 பார்த்தோம்னு சொன்னா பார்ட் 2ல இதுவரைக்கும் இவ்வளவு கேள்விகள் வந்தீங்க. இந்த 6 கேள்வியையும் நீங்க பாஸ் பேப்பர்ல விட எழுதி பழகிட்டீங்க என்றா இதுல ஏதாலும் ஒரு கேள்வி வந்தா செஞ்சு கொள்ளலாம். இல்ல இன்னும் பழகலண்டா இந்த கேள்வியில ஏதேனும் ஒரு கேள்வி வந்தா நீங்க அதை என்ன செஞ்சிருவீங்க, சாய்ஸ்ல விட்டுட்டு வருவீங்க. அது உங்களோட முட்டாள்தனம். பாஸ் பேப்பர் கேள்விகள் அவங்க 5 கேள்வி, ஒரு 5-6 கேள்வி, அதாவது 5 கேள்வி நீங்க செய்யறதுக்கு மாறி பாஸ் பேப்பர் கேள்வி எடுப்பாங்க. 15, அது எந்த யூனிட்ல இருந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. 15 யூனிட்லயும் ஒரு 5 கேள்வி, ஒரு யூனிட்ல ஒரு கேள்வி, இல்லாட்டி 2ஆம் யூனிட்ல 2, 3ஆம் யூனிட்ல 3, எப்படியுமே 15 யூனிட்ல ஏதேனும் ஒரு யூனிட்டை சாய்ஸ் பண்ணி 5 கேள்வி எடுக்கும். ஒரு யூனிட்ல 5 அல்ல, ஒரு யூனிட்ல ஒரு கேள்வி. அப்ப ஏதேனும் ஒரு 15 யூனிட்ல ஏதேனும் ஒரு 5 யூனிட்டை சூஸ் பண்ணி அதுல 5 கேள்வி எடுப்பாங்க. அப்ப அந்த 5 கேள்வியை நீங்க செய்யணுமா இருந்தா பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கும். 15 யூனிட்டையும் பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சுக்கணும். அப்படிதான் நாங்க எல்லாம் போனோம். நீங்களும் அப்படிதான் போகணும். போனா செஞ்சு கொள்ளலாம். இல்லாம நீங்க, நான் கேட்கிறேன், பாஸ் பேப்பர் கேள்விகளுக்கான விடைய தந்து நீங்க அதையே செஞ்சு பழகலண்டா அங்க போய் எப்படி புது கேள்வி வந்தா செஞ்சுக்க போறீங்க? அதான் நான் கேட்கிறேன். பாஸ் பேப்பர்களுக்கு கேள்விக்கான விடையே உங்களோட கைவசம் நீக்குது. அதோட சேர்த்து எதிர்பார்க்க வினான்னு சொல்லி நான் பாஸ் பேப்பர்ல 1-2 கேள்வியும் எடுத்து போட்டு அதையே எதிர்பார்க்க வினாவை தந்தும் விடை ஈக்குது அதுல. அப்ப இதுக்கே நீங்க விடை இருந்தும் விடை வந்த கேள்விக்கே, விடை இருக்கிற கேள்விக்கே நீங்க எழுதி பழகலண்டா புது கேள்வி வந்தா நீங்க எப்படி விட எழுத போறீங்க? விட அப்ப நீங்க தான் உருவாக்கணும். விட உருவாக்கலுமா உங்களால? அதுக்கு டைம் போதுமா? அதைத்தான் சொல்றது, எழுதி பழகணும். பாஸ் பேப்பர் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், 7வது கிளாஸ் சொல்றேன். பாஸ் பேப்பர் எழுதி பழக. அதுதான் ஒரு மெத்தட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அறிமுகம் எழுதுங்க, முடிவு எழுதுங்க, டைல பாயிண்ட்ஸ் எழுதுங்க. பாயிண்ட்ஸ் எழுதி பழகினா சரி. டைம் போதான்றதுக்கு இப்ப சொல்ற காரணம் அல்ல, அதுக்கு தான் நான் ஒரு முறையோன்னு சொல்லி தந்தேன். ஒரு கேள்விக்கு 7 நிமிஷம் எடுங்க அல்லது 10 நிமிஷம் எடுங்க, எழுதி முடியுங்க ஒரு கேள்வி. பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினா சரி, எழுதி நிக்கிறோம். ஸோ நாங்க இந்த மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கிறோம். உலக அரசியலில் அரச மற்றும் சார்பற்ற நிறுவன தொடர்பான கட்டுரை ஒன்று எழுதுகிறேன் நாங்க ஒரு கேள்வி எதிர்பார்க்கிறோம். ஸோ வந்தா நீங்க விடை எப்படி எழுதணும்ன்றதுக்கு இந்த போட்டிக்குது. இதுக்குரிய ஆன்சரை இப்படி எழுதினா சரி. தேசிய அரசு சர்வதேச இடையிலான வேறுபாடு ஆராய்கன்னு கேள்வி வந்தா இந்த விடையை போட்டிக்கிறோம். இதே மாதிரி நீங்க என்ன செய்ய, பாயிண்ட்ஸ் வடிவில் நீங்க எடுத்து நீங்க எழுதினா சரி. சமூக சர்வதேச தற்கால அண்மை கால போக்களை ஆராய்கின்ற ஒரு கேள்வி வருமா இருந்தால் அதுக்கு எப்படி எழுதணும்ன்ற ஒரு ஆன்சரையும் நாங்கள் தந்திக்கிறோம். அதுலேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி பழகினீங்கன்னா சரி. உலக அரசியலின் புதிய போக்குகள் இலங்கை மீது செல்வாக்கு செலுத்தும் விதம், இது போன முறை வந்திக்குது. போன முறை கொடுத்த ஹிஃபத் தந்துதானே இருக்கிறோம். வந்திக்குதா? கொடுத்தது அப்படியே வந்திக்குது. இதை இப்ப செஞ்சுட்டு போயிருந்தா சரி, செஞ்சுட்டு போகாம இருந்தா அங்க போனா புது கேள்வி மாதிரி தான் நீக்கும். இந்த பாருங்க, இது போன முறை அப்படியே கொடுத்தது, அது அப்படியே இருந்தா போன முறை கொடுத்ததுதான் இந்த அப்படியே வந்திக்குது. இந்த உலக புதிய அரசியல் புலவு இலங்கை மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள், இந்த அப்படியே போன முறை கொடுத்து எதிர்பார்க்கனால அதான்டா வந்திக்குது. ஆன்சரையுமே கொடுத்துதான் நீங்குது. அப்ப இதை எழுதி பழகின புள்ள அங்க போய் செஞ்சிருக்கும். ரைட்? ஸோ அதைத்தான் சொல்றது. இந்த ஆன்சர் புக், இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு இத்தனை பேர் கேட்குறாங்க, ஆன்சரை தாங்க சார், டியூட்டர் தாங்க வேண்டி. ஆனா நாங்க கொடுக்குறோம். ஏன்னா பணம் கட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கும் கட்டாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் வேணும். ஏன்னா அவங்க சும்மா ஓசியில் அடிக்கிறாங்க, இங்க கஷ்டப்பட்டு தானே எல்லா பெற்றாரும் சல்லி கட்டி அவங்கள இந்த இடத்துக்கு படிக்க அனுப்பிடுறாங்க. அப்போ நீங்க தான் அதுக்கு எல்லாம் கிடைக்கணும் உங்களுக்கு. ஆனா சில பிள்ளைகள் ஓசியில் என்ன செய்யற எடுத்துட்டு போற எல்லாம். இதுக்கு முதல்ல நடந்துக்குது அப்படின்னா பணம் கட்ட வசதி இருக்கு, ஆனா வேணுமெண்டே பொய்ய சொல்லி மணி இஷ்யூன்னு சொல்ல வச்சு என்ன செஞ்சேன், என்ன கிளாஸ்ல ஃப்ரீயா ஜாயின் ஆகி டியூட் எடுத்துட்டு போய் வேற இது பண்ண ஆட்களும் ஈக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப ரீசெண்டா தான் தெரியும். ஒரு புள்ள இப்ப சரி எங்களோட ஈக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு, சரி என்னோட ஃப்ரெண்ட் உண்டு, உங்கள்கிட்ட பண வசதி இல்லைன்னு சொல்லி பொய்ய சொல்லி உங்கள்கிட்ட கிளாஸுக்கு சார் டியூட்டை எடுத்து ஜாப் பண்ணி எல்லாம் நடந்துமே இருக்கு சார். அந்த பிள்ளை என்ன சொல்லுது, சார் நீங்க மிச்சம் இதா இன்னோசென்ட்டா இருக்காதீங்க சார், ஏமாத்திடுவாங்கன்னு எனக்கு அந்த பிள்ளை விஷ் பண்ணுது. ரைட்? ஸோ அதைத்தான் சொல்றேன் பிள்ளைகள். இந்த அதாவது முக்கியமா பணம் கட்டி பிடிக்கிற பிள்ளைகளுக்கும் பணம் கட்டாத பிள்ளைகளுக்கும் டிஃப்ரெண்ட் வேணும். அதனால இந்த டியூட் ஒன்றும் நான் ஜாப் பண்றேன்ல. அப்போ உங்கள்கிட்ட வசதி ஈக்குது, வசதினா வளம் எல்லாம் ஈக்குது, டியூட் எல்லாம் ஈக்குது. அப்ப அந்த டியூட்டை தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னால் அறிமுக முடிவுன்னு போட்டு எழுதி பழகுங்க. இப்போ MCQ பார்ட் 1 நாளைக்கு ஒரு 5 நாள் இருக்குண்டோ இல்லாட்டி ஒரு 3 நாள் இருக்குண்டோ செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ஒரு முறை பார்த்தா மைண்டுக்கு வந்துடும். ஆனா பார்ட் 2 நாளைக்கு இன்னும் எக்ஸாமுக்கு 5 நாள் இருக்குண்டோ எழுதி பழகலாது. நான் அதை வாரண்டி பண்றேன். அதுக்கு தான் அந்த முறையெல்லாம் சொல்லித்தான்ட்டேன். இப்பலேருந்து எழுதி பழகணும். எப்பயும் நீங்க எழுதி பழகிறது இந்த
அந்த சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லாம இந்த டைம் நல்லா செய்யுங்க. சரியா? என்ன செய்யுங்கன்னா எழுதி பழ, டெய்லி எழுதி பழகணும். டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல. வரப்போற 24 23 24 24 24 நாளுமே நீங்க எழுதிட்டு தான் நிற்கணும். எழுதி பழகிறதுக்கு ஒரு நாளும் ரெஸ்ட் கொடுக்க வேணாம். நீங்க ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டை தந்துடும் மூளை. நீ ரெஸ்ட் எடுண்டு அது சேவ் பண்ணி வைக்க மாட்டோம். நீங்க படிக்க 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 என்ன செய்யும், அதுவும் அங்க தூங்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க ரெஸ்ட் கொடுக்குறதே அதுக்கு. நீங்க அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேலையை கொடுங்க அதுக்கு. அப்போ உங்களுக்கு அது வேலையை தரும். இதான் இதுக்கு இதுதான் விட, இதுக்கு இதுதான் விடாண்டு வேலையை தரும். நீங்க ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா முடிஞ்சு. 24 நாளும் பேனையும் கையுமா இருங்க. சரியா? பார்ட் 1க்கு நான் முதல் பேப்பரை நான் செஞ்சு தரேன், பிரச்சனை இல்லை. ஆனா பார்ட் 2க்கு என்னால உங்களை கையை பிடிச்சி எழுத வைக்க இயலாது. அது நீங்க உங்களோட உள ரீதியா மன ரீதியா நீங்க தான் இணைய போனா எழுதணும். பார்ட் 1க்கு என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணே இல்லை. அதுக்காக அங்க வந்து விட சொல்லி தரதா இல்ல. நீங்க வந்து எழுதுவீங்க, ஆன்சர் கிடைக்கும். அது ஏதோ செஞ்சு கொள்ளலாம். ட்ரிக்ஸ் இருக்குது, அதுகள் ஏதோ அரைவாசி நீங்க ட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மாடல் பேப்பரில் செஞ்சுட்டா அது சரியாயிரும். பட் பார்ட் 2 இங்க மாடல் பேப்பர்ல செய்யறதில்ல. பார்ட் 1 தான் மாடல் பேப்பர்ல செய்யறேன். தென் பார்ட் 2க்கு நீங்க தான் ரெடி ஆகணும். ரெடி ஆகிறதுக்கு கஷ்டமான ஃபார்மேட்ல நீங்க ரெடி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சுருக்கமா சொல்லித்தான் தானேம்மா 3 பாடங்கள் இப்படித்தான் படிக்கணும்னு சொல்லி. ஸோ 24 பேனையும் கையுமா இருங்க. ஒரு நாளும் ரெஸ்ட் கொடுத்துட வேணாம். சரியா? கஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டீங்க, முடிச்சு. ரைட். எனவே இந்த கேள்வி போனவர் வந்தீங்க. எனவே இதுல ஏதாயினும் ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் அதுகளுக்கு ரெடி. சரியா? ரைட். அடுத்தது நாங்க 15வது லாஸ்ட் யூனிட், அரசியல் ஞான பாடத்துல லாஸ்ட் யூனிட். இதுலயும் பொதுவா கேள்விகள் வாரது குறைவுதான். பார்த்தோம்னு சொன்னா இதுலயும் ஒரு 5-6 கேள்விகள் தான் வந்தீங்க. ஏன்னா போன வருடம் இந்த யூனிட்ல வந்தில்ல கேள்வி. 2025ஆம் ஆண்டு கேள்வி வந்தில்லை. நவீன வெளிநாட்டு கொள்கையின் சட்ட ரீதியான வழிமுறை உள்ளடங்காததுன்னா மதம் மாற்றியே வருமா? மதத்தை மாத்தினா வராது சார். அதெல்லாம் வர. அண்மை கால இலங்கையின் அண்மை கால வெளிநாட்டு கொள்கை, பொருளாதார ராஜதந்திர உறவுகளில் கவனம் இதெல்லாம் அப்டேட்டோட சேர்த்து எடுத்துக்கிறாங்க. இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை நிரந்தரமற்ற உறுப்பினராக இருந்துள்ளது. சரி, நிரந்தரமான உறுப்பினர் வாரலே. இப்ப 1948 ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர். 1948 55 ஐக்கிய நாடு சபை அபிவிருத்தி திட்டத்துக்கு பெரும் தொகையான பணத்தினை பங்களிப்பு. அவ்வளவுக்கு இலங்கைட்ட சல்லிக்குதா? ஐக்கிய நாடு தாபனத்துக்கே சல்லி கொடுக்குற அளவுக்கு இல்ல சார். நமக்கு கடன் தருவாங்களா நாடு? அனைத்துலக மனித உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததில் ஏற்றுக்கொண்டிருக்குது. அணிசேரா இயக்கத்தை அதன் ஆரம்ப உறுப்பினராவதுக்கு மறுத்தது இல்ல, ஆரம்ப உறுப்பினர் ஆகிக்குது. ஆன்சர் முதலாவது. சர்வதேச நாணய நிதியம் அங்கத்துவ நாடுகளின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உதவுது. நம்ம நாட்டுக்கு பாருங்க எவ்வளவு கடல்களை செய்யறாங்க. அதுதான் ஆன்சர். ரைட். 2025ஆம் ஆண்டு துரதிருஷ்டவசமாக உங்களோட லக்கோ என்ன முதலியா 2025ஆம் ஆண்டு கேள்விகள் வந்தில்லை. அப்படித்தானே பிள்ளை? சரி. 2025ஆம் ஆண்டு கேள்விகள் வந்தில்லை. 2024ஆம் ஆண்டு தான் லாஸ்டா கேள்வி வந்திருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை வெளிநாட்டுக்குள்ளே வடிவமைத்த பிரதான காரணி எது? ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகள். எஸ். வெளிநாட்டுக்குள்ளே நோக்க அடைந்தவர்களுக்கு நிர்பந்த வழிமுறைகளில் அடங்குவது பொருளாதார தடையை நோக்க அடைந்தவர்களுக்கு நிர்பந்த வழிமுறை பொருளாதார தடை. ரைட். எம்சிக்கு வந்து இல்ல பாப்பா. எம்சிக்குள்ள வந்தா இது வரலாம்னு நினைக்கிறேன். இலங்கை அண்மை கால வெளிநாட்டு கொள்கையானது பொருளாதார அசமத்துவத்தினை எதிர்கொண்டது. பொருளாதார அணிசேரா கொள்கையை பின்பற்றவில்லை. தொடர்ந்தும் தன்னிறைவை நீக்கி தொடர்ந்தும் சர்வதேசத்துடன் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார கவனம் செலுத்தவில்லை. இலங்கை வெளியுறவு கொள்கையானது
ராஜதந்திர ஒரு துருவ பச்சைப்பில பல்துருவ அலட்சியமா இல்ல. பல்தரப்பு ராஜதந்திரோட அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கிறது கொஞ்சம் மீக்கணும் டவுட் மாறி இருக்குது. சர்வதேச நடுநிலை கொள்கையை பின்பற்றுவதாக அடையாளப்படுத்தவில்லை. சீன சார்புத்தன்மை வெளிப்படுத்துகிறது. அதிகம் அப்படி சொல்ல இல்லாத எல்லா நாடுகளுடைய தான் இது பண்றாங்க. ஆன்சர் அப்ப அதுக்கு பல்தரப்பு ராஜதந்திரத்தினூடாக அபிவிருத்தி பயணிக்கிறது. அதான் ஆன்சர். ரைட். இந்த ஆன்சரை நோட் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம்னு சொன்ன போல ஒரு அரசின் வெளிநாட்டுக்குள்ளே தீர்மானிப்பது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் கிட்டத்தட்ட 5க்கு மேலே இருக்குது. ஒரு 2 புவிசார் அமைவிடம், காரணி புவிசார் அமைவிடம், அரசியல் பொருளாதாரம், தேசிய புவியியல் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார அரசியல் காரணி பொருளாதாரம் கலாச்சாரம் இதுகள் ஏதோ ஒன்று சொன்னா சரி. சிறிய அரசியல் வல்லரசு சக்தியை தொடர்பாக நடுநிலை பேண வேண்டும் என வலியுறுத்தும் வெளிநாட்டு கொள்கை அணுகுமுறையின் பேர் யாது? சேரா கொள்கை. அணிசேரா கொள்கை, தேரா கொள்கை. சஃப்டா என்பதன் மூலம் குறிப்பிடுவது யாது? தென்னாசிய சுதந்திர தென்னாசிய சுதந்திர வர்த்தக வலயம் தென்னாசிய சுதந்திர வர்த்தக பிரதேச வலயம் முழுமையா சொல்லுங்கம்மா. தென்னாசிய சுதந்திர வர்த்தக வலயம். அப்ப சஃப்டாண்டா சப்டா தென்னாசிய முன்னுரிமை வர்த்தக வலயம். தென்னாசிய சுதந்திர வர்த்தக வலயம் தான் சப்டா. சப்டாண்டா தென்னாசிய சுதந்திர முன்னுரிமை வர்த்தக வர்த்தக வலயம். ரைட். சுதந்திரத்துக்கு பிந்தைய வெளிநாட்டு கொள்கையினை வடிவமைத்த 2 பிரதான வெளிநாட்டு கொள்கை அணுகுமுறைகளையும் பெயரிடுக. சோசலிச சார்பு அணி மேற்கு சார்பு, கிழக்கு சார். மேற்கு சார்பு. அடுத்து கிழக்கு சார்பு. சோசலிச சார்பு, சோசலிச சார்பு. அப்படி சொன்னா சரி. மேற்கு சார்பு சோசலிச சார்பு. இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கு தற்போது உதவி வழங்கும் 2 சர்வதேச நிதி நிறுவனங்களை குறிப்பிடுக. IMF. IMF IMF அதாவது இன்டர்நேஷனல் மணி ஃபண்ட் அதாவது சர்வதேச நாணய நிதியம். அடுத்து உலக வங்கி உலக வங்கி வேர்ல்ட் பேங்க். அடுத்து ஆசியா அபிவிருத்தி வங்கி ஆசியா அபிவிருத்தி வங்கி. ஏதோ 2 தான் சரி. ரைட். அடுத்து லாஸ்டா நவீன உலகில் அரசியல் தமது வெளிநாட்டு கொள்கையின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக பிரதானமாக 3 உபாயங்களை கையாளுகின்றன. அவற்றில் 2 குறிப்பிடுக. ராஜதந்திர தொடர்புகள், வெளிநாட்டு உதவி, ராஜேந்திர தொடர்பு, பலம் வெளிநாட்டு உதவி, உதவி வெளிநாட்டு ராணுவ பலம். ராணுவ பலம் இதோ 2 தான் சரி. 2025 தான் வந்து 26 பொறுத்த வரைக்கும் தற்கால நவீன அரசியல் வெளிநாட்டு கொள்கை நடைமுறைப்படுத்தும் பயன்படுத்தும் உபாயங்கள் 2. அதே கேள்விதான். ராஜதந்திரம் ராணுவம், ராஜதந்திரம் ராணுவம் ராஜதந்திரம் ராணுவம். இன்னொன்று வெளிநாட்டு உதவி. வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு உதவி. ஐக்கிய நாடு சபையில் அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டு 1955 55 மாநாடு இலங்கையில் இடம்பெற்றுச்சு. பொதுநலவாய மாநாடு 23வது 23 அரசொன்று சர்வதேச சமூகத்தினுள் தனித்து இருப்பதனை விவரிக்கின்ற என்ன கரு யாது? ஒரு தரப்பு ராஜதந்திரம். எது? ஒரு தரப்பு ராஜதந்திரம் ஒரு தரப்பு ராஜதந்திர முறை. ஒரு தரப்பு ராஜேந்திர முறை. அரசொன்று சர்வதேச சமூகத்தில் ஏனைய அரசுகளுடன் ஒன்றிணைந்திருப்பதனை விவரிக்கின்ற என்ன கரு? பல்தரப்பு ராஜதந்திரம். பல்தரப்பு ராஜதந்திரம். அண்மை காலத்தில் இலங்கை நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி வரும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் 2 குறிப்பிடுக. IMF, உலக வங்கி. உலக வங்கி World Bank. அதேதான். ரைட். இதுலயும் அதே மாதிரி தமிழ் பாட்டுலையும் 6 கேள்வி. இந்த 6 கேள்வியும் செஞ்சு பழகிட்டீங்கன்னா இந்த கேள்வி வந்தா அங்க செஞ்சு கொள்ளலாம். 2ல 2க்கு என்ன? 2ல 2க்கா? 2ல 2க்கு 23 23. சரி பாருங்கம்மா. இலங்கை வெளிநாட்டு கொள்கையில செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 4-5 இருக்க பழகினா சரி. பாயிண்ட்ஸ் போக முடியல போட்டு பழகினா சரி. இலங்கை வெளிநாட்டு கொள்கையில அண்மை கால போக்குகளும் ஒரு துருவம் பல்துருவம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருது. இலங்கை வெளிநாட்டு கொள்கையில் தீர்மானிக்கும் பிரதான காரணிகள் தொடர்பாக கட்டுரை ஒன்று எழுதுக. 2021 வந்ததுக்கும் 23 வந்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்கிறேன் நான். இந்த 2 கேள்விக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்க பாம். ஏதாவது டிஃப்ரெண்ட் ஈகா? அது செல்வாக்கு செலுத்திய காரணி
செல்வாக்கு செலுத்திய காரணியும் தீர்மானிக்க காரியும்டா வேறயா ரெண்டு மொண்டு ரெண்டு ஒன்றுமா குழப்பத்துக்கு அப்படி இருக்கிறாங்க. இலங்கை சார்க் அமைப்பு அப்படி வந்த நானான அந்த கேள்வி செய்யவும் மாட்டேன், உங்களை செய்ய விடவும் மாட்டேன். எனக்கு நோட்ஸே 4 லைன் தான் நிக்குது கைட்ல. அப்ப இதை நீங்க போய் ஐன போய் உங்களோட டேலண்ட்டை காட்டுறதா கொண்டு போயிட்டு தெரிஞ்சது எல்லாம் விளையாட்டு ஏப்ரல் தயவு செஞ்சு கேள்வி வந்தா கை வைக்காதீங்க. சரிதானே? இப்ப கேள்வி வந்துட்டு தானே இப்பக்கு விடை இருக்குது. இப்ப விடையை பார்த்துட்டு இந்த வருஷம் வந்தா போய் எழுதுங்க. இது அந்த டைம்ல 2023 இலங்கை இந்தியாவும் நல்ல தொடர்பு சார்க்கு எல்லாம் போயிருந்தாங்க. அதனாலதான் அதை எடுத்து அந்த டைமுக்கு சார்க்கூட டச், அதனால அந்த கேள்வி எடுத்தாங்க. இப்ப 2025 ஐக்கிய நாடுகள் சபையில வந்து இலங்கை நல்ல டச், அதனாலதான் வேர்ல்ட் பேங்க் இதெல்லாம் கிடைக்குது கேட்பாங்க. இந்த முறை வாரண்டா நாங்க நினைக்கிறோம் சர்வதேச நிதி நிறுவனங்களுடனான தொடர்பு உண்டு, அல்லது சர்வதேச நிதி நிறுவனங்கள் தொடர்பாக கட்டுரை ஒன்றை எழுதுக என்று வரலாம். நிதி நிறுவனங்கள் தான் பேசப்பட்டுட்டே வருது, தொடர்ந்து கேள்வி வந்துட்டே இருக்குது. அப்ப அதில் வரலாம். ரைட், நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்படி ஏதோ வெளிநாட்டு கொள்கை, வெளிநாட்டுக்குள்ளே செல்வாக்கு காரணி, வெளிநாட்டு கொள்கையின் தற்கால போக்கு, ஐக்கிய நாடு சபையும் இலங்கையும். ஐக்கிய நாடு சபையும் இலங்கையும் போன முறை இஃபத் தந்ததா இல்லையா? அப்ப ஆன்சர் எழுதலையாக்கு போயிட்டு பாத்தீங்களா? இப்ப பார்த்த 2 யூனிட்லயே 2 கேள்வி வந்துட்டு. அப்ப இன்னும் எத்தனை கேள்வி செஞ்சுக்கணும்? 3 யூனிட். 14 15லயும் தந்த கேள்வி 2 வந்துட்டுண்டா, அதனால 3 கேள்வி தான். தந்த 10 கேள்வியில 3 கேள்வி சூஸ் பண்ணி கொள்ளலாதான். அதைத்தான் சொல்றது, பாஸ் பேப்பரை செஞ்சுட்டு போகணும். செஞ்சுட்டு போனா ஈஸி ஆகும். ஸோ ஆன்சரை தந்துட்டு இருக்கேன் தானே, ஆன்சர் இல்லாட்டி தான் பிரச்சனை. ஆன்சரை தந்தீங்க. செமினார் பிசிக்கல் செமினார் போன பிள்ளைகளுக்கு ஆன்சர் கொடுக்கல. அவங்க ஆன்சரை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் இன்னும் கொடுக்கல. ஆன்சரை கொடுத்தேன்னு வைங்க, அவங்க படிச்ச ஆரம்பிச்சாங்கன்னா பறந்துருவாங்க. ஆனா உங்கள்கிட்ட ஆன்சரும் ஈக்குது, எல்லாம் ஈக்குது. ஆனா நீங்க சும்மா அப்படியே ஈக்கிறீங்க பிள்ளை. ரைட், உங்களோட டைம் தான் பெய்துட்டு ஈக்குது. சரியா? அதான் அந்த வெளியூ ஒன்று ஈக்குது தானே, எந்தெந்த இடத்துட்ட எந்தெந்த இருக்கணும் அப்படித்தான் அந்த முக்கியத்துவம் கிடைக்கும். அது மாதிரி தான். ஸோ இலங்கை வெளிநாட்டு கொள்கைன்னு வந்தா இதுல ஆன்சரை தந்திக்கிறேன், அதை சுருக்குங்க, எழுதி பழகுங்க. வெளிநாட்டு கொள்கையில செல்வாக்கு செலுத்தும் காரணின்னா சுருக்குங்க, புவியியல் அமைவிடம்னு போடுங்க, சமூக கலாச்சார காரணின்னுங்க, அரசியல் அபிலாச, பொருளாதாரம், பிராந்திய, சர்வதேச வளர்ச்சி. அதை மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க. அறிமுகத்தை எழுதுங்க, 5 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க, முடிவுரை எழுதுங்க, முடியுங்க விடைய. அதுக்கு விளக்கத்தை எல்லாம் பிறகு எழுதிக்கணும். சாப்டர் க்ளோஸ். அண்மை கால போக்குகள்ண்டா விடையில இங்க தந்திக்கிற பந்தி எல்லாத்தையுமே ஷோர்ட்டா 4-5 பாயிண்ட்ஸுக்கு சுருக்குங்க, முடிவுரை எழுதுங்க, முடியுங்க. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கையும் தந்திக்கிற இந்த பேராகிராஃப 3 லைன் சொன்னா 3 வரியா 3 பாயிண்ட்ஸா சுருக்குங்க, முடியுங்க விடைய. இப்படிதான் நீங்க விடை எழுதி பழகணும். இன்னும் 24 நாள் தான் நீக்குது. 24 நாளும் பேனையும் கையுமா தான் நீக்கணும். இவ்வளவு நாளும் நீங்க பேனையும் கையுமா. ஆனா இப்படி தமிழ் இந்த கிளாஸ்ல படிக்கிற புள்ள படிச்சுட்டு தான் நீக்குது. வீணா படிக்கிற புள்ள சைலண்டா படிச்சுட்டு தான் நீக்கிறாங்க. இப்ப இப்படித்தானே, ஆனா ஈஸியில டொப்பர் வந்து நாங்க எப்பவுமே எதிர்பார்க்காத புள்ள தான் டொப்பர் அடிக்கிறேன், எதிர்பார்க்கிற புள்ள அடிக்கிறல. சைலண்ட் கில்லர் கொஞ்சம் பேர் இருப்பாங்களே. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல 2021 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 25 வரைக்குமே எதிர்பார்த்த புள்ளகள் வாரல டொப்பர். ரைட், எதிர்பாராத ஒரு புள்ள சரி எனக்கு 3 வந்துட்டு 2.0 வந்து ரிசல்ட்ஸை கொண்டு வந்து காட்டுவாங்க. எல்லாம் எதிர்பாராத சைலண்ட் கில்லர் தான். அப்ப அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களோட பாட்டுக்கு சைலண்டா காய் நகர்த்திட்டே இருப்பாங்க. ரைட், ஸோ அது மாதிரி என்ன செஞ்சிருங்க, தேனை சேகரிக்கிற மாதிரி, தேனை சேகரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு கொண்டு போய் கொட்டுங்க. லெவல் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். நிறைய பேருக்கான ஃபீட்பேக் எல்லாம் போட்டுருந்தேன் நான் குரூப்ல. யாரோட ஃபீட்பேக் நல்லா இருக்குது. அஃப்ரீன்ட போட்டிருந்தேன், பிரபாத்திட போட்டிருந்தேன், ஃபஸ்னட போட்டிருந்தேன், ஃபஹ்தட போட்டிருந்தேன், 4 பேர்ட போட்டிருந்தேன். எல்லாரும் 4 பேர்டையும் பாத்தீங்களா? சார் 4 பேரையுமே நல்லா இருந்துச்சு. அதுல அஃப்ரீன்டையும் ஃபஹதாடையும் அஃப்ரின் தாத்தாடையும் ஃபஹதா சிஸ்டையும் நல்லா இருந்துச்சு. அப்படியா? அப்ப பிரபாத்தி ஃபஸ்ட்னா ஷம் போன முறை ஷம்லா மறந்துட்டேன். ஷம்லா டொப்பர் போன முறை டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4, எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஹோல்டர் தான்.
ஸோ 4 பேர்ல 5 பேர், அந்த 5 பேர்லயே ஷம்லா தான் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல 4 வர வந்து. மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 7, 8, 10, 30 அப்படி வருது. ஆனால் ஷம்லா வந்து போன 2025 போன முறை டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 4 மாத்தளை டிஸ்ட்ரிக்ட். அவன் வந்து செகண்ட் ஷை, ஃபர்ஸ்ட் ஷை அல்ல செகண்ட் ஷை. செகண்ட் ஷைல தான் ஷம்லா எழுதி எக்ஸ்பிரஸ் கிளாஸ்ல ஜாயின் ஆகி இந்த மாதிரி எழுதி எழுதி பழகி நான் எல்லாட்டையும் இப்போ ஒரு 100க்கு 120, 30 பேரோட இண்டெக்ஸ் எல்லாம் அடிச்சடிச்சு பார்த்து நிற்கிறேன். ஷம்லான்னு ஒரு பேர் வந்து 2 பாயிண்ட். சரி அதோட கூட இருக்கும்னு சொல்லி அடுத்தடுத்து எடுத்து பார்க்கேன், 2 பாயிண்ட் வரவே இல்லை. எடுத்து பார்த்தா எந்த ஷம்லான்னு பார்த்தா நான் தேடுறேன். ஏன்டா சைலண்டே அந்த பிள்ளை சைலண்டா காய் நடத்திருக்கேன். ஒரு நாளும் பெருசா கேள்வி கேட்டு இது பண்ணி இல்லை. குரூப்ல கேட்க மாட்டான், ஆனா பிரைவேட்டா கேட்பாங்க. தனி என்ன குரூப்ல கேட்கறல்ல ரைட், தனி கேட்பாங்க. ஆனா பெருசா இல்ல. அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து இது பார்த்தா ஷம்லா, அதுவும் செகண்ட் ஷே எக்ஸ்பிரஸ் கிளாஸ் புள்ள ரைட். அப்படியே லீக்குது புள்ள. ஸோ அதனால சைலண்டா விஷயத்த கொண்டு போங்க, சும்மா அப்படி டைமை கடத்தாதீங்க. அவங்களோட எதிர்காலம் அந்த இதை பாருங்க, அவங்கள மோட்டிவ் பண்றதுக்கு தான் போட்டிக்குது. அவங்களே ஒரு சில பிள்ளைகள் தான் கேட்டிருந்தாங்க, சரி எங்கட சீனியர்ஸ் மாரோட ஃபீட்பேக்கை போடுங்க, அவங்க பேசினதை போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் சரினா, அதனால தான் போட்டிக்குது. அதுல கேளுங்க. அஃப்ரின் சிஸ் பேசினதை கேளுங்க, அதே மாதிரி ஃபஹ்தா சிஸ் பேசினதை கேளுங்க. அஃப்ரின், ஃபஹ்தா, ஃபஸ்னா, பிரபாதி, ஷம்லா பேசினதுல கேளுங்க. அப்பதான் அது உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த வீடியோக்களே. சரி போட்டு ஒரு நிமிஷமால 1K 1000 பேர் பார்த்துட்டாங்க அது எல்லாரோட ஃபீட்பேக்கையும். இந்நேரம் ரெடி ஆகிட்டிப்பாங்க பிள்ளைகள். அதே மாதிரி நாளைக்கு நானும் பேசணும் இந்த ஐசிக்கு வந்துட்டு சொல்லி இந்நேரம் ரெடி ஆகிட்டிப்பாங்க பிள்ளைகள். போட்டு 2-3 மணி நேரத்துல போட்டு ஒரு நாளாலும் கிடக்கல 1000 பேர் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். பாருங்க எவ்வளவு அதுகளுக்காக அதில் பார்க்குறாங்க ஆசையோட. அதை சும்மா பார்க்க மாட்டாங்க யாரும், பார்த்துட்டு அதே மாதிரி நானும் பேசணும், அதே மாதிரி ரிசர்ச் எடுக்கணும்ன்ற வெறியில தான் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபீட்பேக் போட்டுறாங்க. என்ன தெரியுமா, சரி நான் 3A எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிக்கணும். சரி, ஸோ அப்படியே லீக்குது. ஸோ அதனால டைமை கடத்தாம நேரத்துக்கு நல்லா படிங்க. ஏதாலும் ஃபீட்பேக்கோ அல்லது தேவையா இருந்தால் கேளுங்க, இன்ஷால்லா செஞ்சு தரோம். நாளைக்கு நாங்கள் 7, 8, 12 பார்ட் 2 செஷன்ல சந்திப்போம். ஏதாலும் கேட்கணுமா? அபிலாஷன் அனுப்பி வைங்க. இன்னைக்கு பார்ட் 1 முடியுது, எல்லாத்துக்கும் பார்ட் 1 பார்த்துட்டு 12 பார்க்கலனா சார் மோதல் அந்த படம் பார்க்கல சார். என்ன மோதலா 6ஆம் யூனிட்டா? ஓ பார்க்கல சார். 6ஆம் யூனிட் சார் பார்க்கலையா? அதுக்கப்புறம் 1978ஆம் யாப்பும் பார்க்கல. ஓ அது பார்க்கல. சார் 28 யூடியூப்ல பார்க்கல. 6வது யூனிட் பார்க்கல சார், நீங்க அனுப்பி மட்டும் விட்டீங்க. அப்படி சொல்லல, 6 பார்க்கலையா? 78 பார்க்கல. ஓகே, 6 பார்க்கலையா? இல்ல சார். ரெக்கார்டிங் போட்டு நீங்க பாக்கலையா? எப்படிமா? பொதுக்கொள்கையும் நீங்க ரெக்கார்டிங் போட்டுங்க. ரெக்கார்டிங் போட்டு இருக்கிறது தானே. சரி நான் செக் பண்றேன், நான் போட்டிக்குதா இல்லையான்னு சொல்லி. ஒருவேளை யூனிட் தெரியா. சரி சார் அணுகுமுறை அணுகுமுறை பார்க்கலையா? இப்ப இது தியரி கிளாஸ் இல்லம்மா, இது வந்து பாஸ் பேப்பர் கிளாஸ். சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தேன். சரி ஓகே, நாங்க அப்ப சமரிகளுக்கு போவோம், இதோட முடிப்போம். சின்ன டவுட் ஆ சார். 18 பாஸ் பேப்பர் 14 பாஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் வருது, அந்த இதெல்லாம் பார்க்கணுமா? ஓ பார்க்கத்தான். 18 தேவையில்ல, 19ல இருந்தானே படிக்க சொல்லிக்கிறேன். உங்களோட சிலபஸ் வந்து 19 புது சிலபஸ். அப்ப 19, 20, 21, 22, 23, 24, 25 இந்த 7 வருஷம் படிச்சா போதும். அப்ப முன்னுக்கு இருந்து ஷுவரா எடுக்க மாட்டாங்களா? முன் இல்ல வருஷத்துல எடுக்க இருந்து. மாட்டாங்க, இல்ல எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் தேவையில்ல உங்களுக்கு. ஓகே ஓகேயா? சார். சரி ஓகே, நாங்க பார்த்து முடிச்சுப்போம். மீண்டும் நாளை பாடலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட், வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சார்.